அப்பாலாம் சொன்னாங்க, நீ தான் போய் என்னத்தை மாற்ற முடியும், ஒரு ஒரு முடியை கூட அசைக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நடந்தது தான். தமிழ்னு பேசக்கூடியவங்களாம் அவங்க குழந்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க நினச்சி. அந்த இடத்துல என் நம்பிக்கை போணுச்சு. இந்த பேசுகிறவங்க எல்லாரும் தன்னம்பிக்கையானவர்களாகவோ அல்லது தன்னலம் இல்லாதவர்களாக இல்லை. ஆனால் தமிழ் ஒரு அரசியலாக எடுத்துகிட்டு போன பின்னாடி ஒரு இரட்டையாக மாறிடுச்சு. பேசுவதற்கும் தமிழ் என்னும் மேடை பேச்சுக்காகவும் வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதாகவும் இருந்துச்சு. இதுதான் அடிப்படை எல்லா நிலைகளிலும். ஆங்கில வழி தான் கல்வின்னு பிறகு அந்த குழந்தை வந்து மனப்பாடம் தான் பண்ணோம். இப்போது தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூட்சமாக வச்சுருக்காங்க. என்னென்னா, லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் பாவேந்தர் தமிழ் வழி பள்ளியுடைய முதல்வர் ஐயா வெற்றிச்செழியன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆமாம், உங்களை நீண்ட நாளாக வந்து ஒரு நேர்காணல் செய்யணும்னு விருப்பப்பட்டிருந்தேன். முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் அதாவது சுற்றி டாஸ்மாக் இருக்கிறதுக்கு நடுவில் ஒருத்தர் குடிக்காமல் வாழ்கிறது அப்படிங்கிறது எத்தனை சிரமமானது அப்படிங்கிறது மாதிரி சுற்றி எல்லாமே ஆங்கில வழி கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மாறின சூழலுக்கு நடுவில் தமிழ் வழியில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை ஒரு ஆத்மார்த்தமாக விருப்பப்பட்டு செய்கிறீங்க. எனக்கு வெற்றிச்செழியன் ஐயா யார் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம போனோம்னா உரையாடல் அப்படின்னு. சொந்த ஊர் கோயில்பட்டி. அப்பா அரசு பணியில் இருந்ததுனால சேலத்தில் அப்பா பணி செய்ய. அப்பா அரசு ஆசிரியரா? ஆசிரியர் இல்லை, பேரூராட்சி செயல் அலுவலராக இருந்தாங்க. சரி சரி. அதனால் சேலம், பழைய சேலம் மாவட்டம், சேலம், நாமக்கல் அந்த மாவட்ட பகுதியில் வேலை செஞ்சாங்க. நாங்கள் எல்லாருமே பிறந்தது அங்கே தான், சேலத்தில். ஆமாம். என்னுடைய அக்கா, அண்ணன், நான், தங்கச்சி, தம்பி 5 பேருமே சேலத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம். 5வது வரைக்கும் வெவ்வேறு ஊர்களில் படித்தோம். அதுக்கடுத்து 6வதுலேருந்து சேலத்தில் விடுதியில் தங்கி படித்தேன். 6லேருந்து 10 வரைக்கும் சேலத்தில் விடுதியில் தங்கி படித்தேன். அதற்கடுத்து ஒரு 4 ஆண்டு பள்ளிக்கூடத்தில் படித்தீங்க? புனித பால் பள்ளி. சரி. அங்கே வந்து விடுதியில். நீங்கள் படித்தது ஆங்கில வழி பள்ளியா? தமிழ் வழி பள்ளி. அப்போ வந்து நீங்கள் கிடையாது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அப்போ வந்து எப்படி குடிங்கிறது ஊருக்கு ஒதுங்கி இருந்ததோ அது மாதிரி ஆங்கில பள்ளிங்கிறதும் அப்படி ஒரு விலைக்கு வச்சது தான். ஆமாம். அது வந்து தனியாக தான் ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கும். நான் படித்த காலத்தில் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அதில் வந்து ஊரில் கொஞ்சம் வந்து கை காசு அதிகமாக புழக்கத்தில் உள்ளவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க. வேலை தான் இல்லை, அப்போது அப்படி தான் படித்தோம். அதற்கடுத்து ஒரு 4 ஆண்டு காலம் மதுரையில் கிறித்துவ குருமடத்தில் படித்தேன். துறவி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போனேன். அந்த 4 ஆண்டு காலத்தில் தான் மேல்நிலை படிப்பும் அங்கேயே படித்தேன். அதுக்கிடையில் அண்ணன் இங்கே சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்பா வந்து அரசு ஊழியர். அன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் குறைவானது. அப்பா நேர்மையானவர். ஆனால் ஒரு மதிப்போடு வாழணும் அப்படிங்கும்போது பொருளியல் நெருக்கடி. உறவினர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அரசு வேலையை விட வேறு தொழில் நல்லது, வணிகம் செய்கிறது தான் அப்படி ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உறவினர்கள் இங்கே சென்னையில் இருந்ததுனால அண்ணன் அங்கே போய் பழகிட்டு சென்னையில் இங்கே கடை வைக்கிறதுக்காக குன்றத்தூர் வந்தாங்க. அப்படி தான் குன்றத்தூர் வந்தாங்க. அண்ணனும் அம்மாவும் முதல்ல வந்தாங்க. அதுக்கடுத்து மற்றவங்க எல்லாமே இங்கே வந்துட்டோம். அப்பா மட்டும் சேலத்தில் இருந்தாங்க, நாங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டோம். அப்போ தான் நான் மதுரையிலேருந்து முடிச்சுட்டு இங்கே வந்தேன். மதுரையில் முடிச்சுட்டுன்னா அப்பா பேர் என்ன? சபரிமுத்து. என்னோட பேருமே பழைய பேர் வந்து ஜெயசீலன் தான். அப்பா வச்ச பேர் அதுதான். அதற்கடுத்து அந்த பெயரை தான் தமிழ் படுத்தி வெற்றிச்செழியன்னு வச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டேன். சென்னைக்கு அப்படி தான் வந்தோம். வந்துட்டு அண்ணன் கடை வச்சுருந்தாங்க. அண்ணன் கூட சேர்ந்து கடை பார்த்துக்கிட்டோம். தம்பி மளிகை கடை, பலசரக்கு கடை. தம்பி வந்து 11வது சேர்ந்தாங்க. தங்கச்சி 12வது இங்கே படித்தாங்க. இங்கே பழைய சேக்கிடார் பள்ளியில் தான் படித்தாங்க. அக்கா வந்து கல்லூரி படிப்புலாம் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தாங்க. இதுதான் அன்னைக்கு சூழல். சரி. இது வந்து எந்த காலம் ஆண்டுகள் சொல்கிறீங்க? 85ல். அதற்கடுத்து வெவ்வேறு தொழில்கள் குடும்பமாக சேர்ந்து பண்ணினது உண்டு, நான் தனியாக பண்ணினது உண்டு. அதனால் சேர்ந்து பண்ணினதே ஒரு 4-5 தொழில் பண்ணியிருப்போம். இந்த கடை வச்சிருந்ததை தாண்டி அதுக்கடுத்து நான் எனக்கான சூழலில் வெவ்வேறு தொழில்கள் அப்படின்ட்டு இந்த கடை சார்ந்தே ஒரு 4-5 தொழில்கள் பண்ணியிருக்கோம். வெவ்வேறு கடைகள் அப்படின்ட்டு ஒரு சின்ன பெட்டி கடை, இனிப்பகம், மரக்கடை, தொட்டி, அப்புறம் ஒரு சின்ன இந்த பெட்டி கடை மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த பலசரக்கு கடைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பஜ்ஜி கடை போட்டேன். அப்புறம் தவணை முறையில் துணி கொடுக்கறது, அப்புறம் புத்தகங்கள்லாம் கட்டாயங்கள் நிறைய பண்ணணும். இதுக்கு அடுத்து ஒரு சூழலில் வந்து வேறு கட்டட பணி இது மாதிரி இதுங்களில் எதுலையாவது போனால் பழக்கமானால் அது நல்லா பண்ணலாமே, யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் தான் அதுக்கு போனேன்.
ம். போயிட்டு அதில் அந்த கட்டுமானத்தில் ஒரு மேற்பார்வையாளர் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு, ம். அது தோட்ட உருவாக்கம், ம். அப்புறம் கட்டட முழு மேற்பார்வை அப்படிங்கிறது எல்லாமே, பில்டிங் மெயின்டெனன்ஸ்னு அது சார்ந்த எல்லா பணிகள், ம். இது எல்லாமே இருந்து பண்ணணும். எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு துறைகளில் பயிற்சி எடுத்தோம். ம். அது முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து பொது வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்ட்டு தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் வீட்டுக்கு. ம். அதுக்கு பிறகு தான் நான் இங்கே வரேன். வந்த பிறகு காளான் பண்ணையில் தொடங்கினது. இப்போ காளான் பண்ணை தொடங்கும்போது எனக்கு நிறைய நேரம் கிடச்சிது. ம். அப்போ தனி வகுப்பு எடுக்க தொடங்கினேன். ம். எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம். ஏன்னா நான் பள்ளியில் படிக்கும்போது, விடுதியில் படிக்கும்போதே கூட படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வகுப்பு பாடம் எடுத்து. எடுப்பேன், கணக்கு எடுப்பேன். என்னுடைய விடுதியில் இருக்கிற ஆசிரியரை பள்ளியை அறையவே திறந்து விட்டு, நீ முழுசாக எல்லாருக்கும் வகுப்பு எடு அப்படிம்பார். அதுக்கடுத்து அண்ணன் தம்பியும் இணைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அவங்களுடைய தொழிலை விட இது நல்லா இருக்குது, ம். நமக்கு பிடித்தமானதாக இருக்கும் வெளியே வேலைக்கு போகிறத விட அப்படின்ட்டு சேர்ந்து செய்கிறது அப்படின்னு முடிவெடுத்து பண்ணணும். அப்போது பெயர் வந்து திருவள்ளுவர்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு நான் உறுதியாக நின்று திருவள்ளுவர் இல்ல கல்வி உங்களுக்கு இதுக்கு இடையில இந்த தமிழ் சார்ந்த ஆர்வம் அல்லது இயக்கம் சார்ந்த பணிகள் இந்த இப்போ நீங்கள் ஒரு கிறித்துவ இந்த குரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க, அந்த இது வகுப்பு படிச்சிருக்கீங்க. அந்த இதில் இருந்துட்டு மாற்றியது எது? தமிழ் வந்து எங்கள் தாத்தா நல்லா தமிழ் எழுதுவாங்க, அது ஒரு சின்ன காரணம். ம். உண்மையில் சரியாக சொல்ல போனோம்னா எனக்கு தமிழுக்கான ஈடுபாடுங்கிறது கணக்குலேருந்து வந்தது. ம். எனக்கு கணக்கு பிடிக்கும். ம். கணக்கு ரொம்ப பிடித்தமான பாடம். ம். ரொம்ப மகிழ்ச்சியாக எடுப்பேன். கணக்கு எல்லாமே ரொம்ப சின்னது படிக்கும்போதுலேருந்து பெரியவங்களை விட நல்லா செய்கிறது அப்படின்னு இருக்கும். தமிழ் இலக்கணங்கள் வந்து அந்த கணக்கியல் தன்மையில் இருக்கும். ஓ. உங்களுக்கு அந்த வெண்பா இலக்கணம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எண் அடிப்படையிலையும் ம். மற்ற இலக்கணங்கள்லாம் உங்களுக்கு அந்த அடிப்படையிலே இருக்கும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நான் மதுரையில் படிச்சுட்டு வரும்போது நான் மெய்யியல் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அஞ்சல் வழியில் இல்லை, நான் சேரலை அந்த கட்டத்தில். அதுக்கு அடுத்த ஆண்டு தான் புதிதாக வந்து இளம் இலக்கியம்ன்ட்டு தமிழ் இளம் இலக்கியம் பிலிட் ஒரு பட்டம் தொடங்கினாங்க. அதில் வந்து இந்திய சமயங்கள் பற்றி ஒரு பாடமும் திருக்குறள் தனி பாடம் இருந்துச்சு. எனக்கு திருக்குறள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்திய சமயங்கள்ங்கிறது உங்களுக்கு தத்துவ கோட்பாடுகளோடு சேர்ந்ததுங்கிறனால சரி அதை படிப்போம் அப்படின்னு படிக்க போனேன். இப்படி தான் வந்து தமிழ் இலக்கியம் இப்போது இலக்கியம் படிக்கும்போதே மூல நூல்களை எடுத்து படிக்கிறது அப்படின்னு வந்து எதுவுமே தேர்வுக்காக படிக்கிறது. திருக்குறள் எடுத்து இது படிக்கிறீங்க. திருக்குறள் தனி புத்தகம். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஆழமான ஒரு உணர்வை கொடுத்துச்சு. இது கொடுத்து தான் நான் முடித்தேன். அப்புறம் முதுகலை தமிழ் முடித்தேன். முடிச்சுட்டு புலவர் படித்தேன், பண்டிட் கோர்ஸ் முடித்தேன். அதுக்கடுத்து முனைவர் படிக்கிறது அப்படின்னு போனேன். முனைவர் படிக்கிறதுன்னு போகும்போது திருக்குறள் இருந்ததுனால திருக்குறள் சார்ந்தே எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் தான் திருக்குறள். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வேற இந்த தமிழ் சார்ந்த அமைப்புகள் எது கூட எந்த அமைப்புமே தொடர்பு. நூலகத்துக்கு போய் புத்தகங்கள் எடுத்து படிக்கிற பழக்கம் என்ன உண்டு எனக்கு. அப்போவுமே வந்து அந்த பழக்கங்கள் உண்டு. அதுவும் தொடர்ச்சியாக எனக்கு என்னை வழி நடத்திட்டு போணுச்சு. அதை முனைவர் படிக்கிறோன்னு போனேன். இப்போ மற்றவங்க அந்த முதுகலை பட்டங்களில் இருந்தப்போ நான் முனைவருக்கு போயிட்டேன். அப்போது திருக்குறள் சார்ந்து படித்தோம். அப்போ வந்து ஒரு சூழல், இதுக்கு இடையில தான் நாங்கள் கல்வி நிலையம் வச்சுருக்கிறோம். கல்வி நிலையம் வச்ச பிறகு தான் அப்போது முதுகலை தமிழ், அதுக்கடுத்து இதுக்கு போயிட்டேன். புலவர் படிச்சுட்டு அடுத்து முனைவர் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டு தான் அப்போ தான் அந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுது. இங்கே கல்வி நிலையம் நான் தொடங்கி 4வது ஆண்டு. நீங்கள் வந்து அந்த தனி வகுப்புங்கிற டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், நானும் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆண்டு நான், அப்புறம் அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு 3 ஆண்டு காலம். அப்போ தான் பேர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு சூழலில் வளர்ந்த நேரம். அதே நேரத்தில் நான் முனைவருக்கு ஆய்வு செய்யும் பொழுது தமிழ் வழி கல்வி எதிர்நோக்கும் சிக்கலும் தீர்வுகளும் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறேன். இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் அவங்க இந்திய அளவில் அவங்களுடைய வெள்ளி விழாவுக்கான இந்திய அளவில் மாணவர்கள், அங்கே ஆய்வு மாணவர்களுக்கான போட்டி வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் அஞ்சல் வழியில் படிச்சுட்டு வந்தாலும் தான். நிறைய பேர் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்களும் உண்டு. அப்படி பல்வேறு ஆட்கள் வெவ்வேறு ஆட்கள் எழுதுகிறப்போ நான் இதை எடுத்தேன். அவங்க தமிழ் எதிர்நோக்கும் சிக்கலும் தீர்வுகளும் தான் பொது தலைப்பு. அது கல்வி மொழியாக, அரசியலாக, வழிபாட்டு மொழியாக அப்படின்னு ஒரு 3 தலைப்பில் வச்சுருந்தாங்க. நான் அந்த மற்றவங்க எழுதினவங்க அந்த 3 தலைப்பு பொதுவாக எழுதியிருப்பாங்க. நான் கல்வி சார்ந்த எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்ததுனால தமிழ் வழி கல்வி சிக்கலும் தீர்வுகளும் அப்படின்ட்டு எழுதியிருந்தேன். அது ஒரு நல்ல ஆய்வாகவே நான் எழுதியிருந்தேன், ஒரு முழுமையான ஆய்வாக. அப்போது அன்னைய சூழல் வந்து நான் சொல்லக்கூடிய 93 அப்போ தான் ஆங்கில பள்ளிகள் கொஞ்சம் விரல் விட்டு எண்ணிட்டு இருக்கிற சூழல். அப்போ ஏன் இந்த மயக்கம், அப்போ இதுக்கு என்னெல்லாம் தீர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மேல்நிலை கல்வி வரைக்கும் பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழில் வேணும். அப்போ தமிழில் புத்தகங்கள் வேணும். அப்போ எப்படி மொழியாக்கம் என்ன செய்யணும், கலைச்சொல்லாக்கம் என்னெல்லாம் அதுக்கு நெறிப்படுத்தல், எல்லாமே என்னுடைய ஆய்வு முழுமையான ஒரு ஆய்வாகவே இருந்துச்சு. அந்த ஆய்வுக்கு வந்து எனக்கு பரிசு 3வது பரிசு தான் வந்தது. ஆனால் அந்த ஆய்வு வந்து என்ன வழி நடந்துச்சு. அந்த ஆய்வு எழுதிட்டு அதற்கு பின்னாடி வந்து அந்த ஆய்வு எழுதும்போது அதுக்கான தீர்வுகளில் நான் ஒன்று எழுதியிருந்தேன். என்ன எழுதுனேன்னா, இதுக்கு மாற்று ஆங்கில பள்ளிகள் போகும்போது
மக்கள் தனியார் பள்ளி அப்படின்னு ஒரு ஆங்கில பள்ளிக்கு போகிறாங்கன்னா தனியாரே தமிழ் வழி பள்ளியை நடத்தும்போது அதை நோக்கி போவாங்க. அப்போது ஆங்கில பள்ளி கூடாது, ஆங்கில பள்ளியே கூடாது, அதை நம்ம முழுக்க மாற்றணும். அதே நேரத்தில் தமிழ் பள்ளிகள் வேணும் அப்படிங்கிற அந்த இதை அப்போ செய்யும்போது தான் எம்ஜிஆர் வந்து இதை திறந்து விட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டமாக. அது அதுக்கு முன்னாடியே தொடங்கி அதற்கு அடுத்து தொடர்ந்தது. அது வந்து 70கள் கடைசியிலே வந்துருச்சு. கடைசியில் வந்து நான் சொல்கிறது 93 தான். அந்த சூழலில் அப்போ தான் கல்வி நிலையம் நல்லா இருக்குது. வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னா, தொடர்ந்து கல்வி நிலையமே சரியாக இருக்காது, ஒரு பள்ளிக்கூடமாக தொடங்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வருது. தொடங்கலான தமிழ் பள்ளியாக தொடங்கணும் அப்படின்னு. தமிழ் பள்ளிக்கு என்ன வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆங்கில பள்ளியே கூடாது அப்படின்னு நான் முழுக்க மறுத்தேன். அப்போ மறுத்த உடனே அவங்க எனக்கு தெரியாமல் அவங்க என்னை தவிர்த்துட்டு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பள்ளிக்கான வேலைகளை திட்டமிட்டாங்க. நான் எனக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் பேசிக்க மாட்டாங்க. எனக்கு எப்படினாலும் நண்பர்களுடைய எனக்கு செய்தி வந்துடும். நான் அதுக்கடுத்து அப்போ வீட்டுக்கு தெரியாமல் நான் தமிழ் பள்ளி தொடங்குறதுக்கான வேலையாக இருக்கேன். அப்போல்லாம் சொன்னாங்க, நீ தான் போய் என்னத்தை மாற்ற முடியும், ஒரு முடியை கூட அசைக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நடந்தது தான். அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே நான் மாற்றியிருக்கேனா இல்லை. ஆனால் இப்போ நான் இப்படியாத்தான் பார்க்குறேன். இன்னும் மோசமாக போகாத அளவுக்கு தடுக்கிற வேலையை பண்ண முடிஞ்சிருக்கலாம். மற்றபடி அவங்க சொன்ன மாதிரி மாற்றணும் நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ அதெல்லாம் ஒரு சின்ன இம்மி அளவுக்கு தான் நகர்ந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அப்போ தொடங்கப்பட்டது அப்படி தான். அப்போ அவங்க தொடங்கினப்போ வீட்டில் வேண்டான்னு அவங்க தொடங்கி ஆகணும்னப்போ வேறு வழி இல்லாமல் வெளியே வந்து பள்ளி தொடங்கு. அப்போது அப்படிதான் இந்த பள்ளி பாவேந்தர் தமிழ் வழி பள்ளி. அப்பவும் உங்களுக்கு இடையில வந்து எந்த தமிழ் தேசிய அமைப்புகள் இவர்கள் யாரு கூடயுமே எனக்கு தொடர்ந்து நீங்களா தன்னியல்பா தான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை தொடங்குறீங்க. ஆனால் நம்பிக்கையில நீங்கள் தமிழ் வழி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம். நீங்கள் ஆரம்பித்த உடனே அந்த வரவேற்பு எப்படி இருந்தது? கட்டாயம் இதுக்கு உடனடியாக பெரிய வரவேற்பு இருக்காது, பொருளியலாக இதுக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிற தெளிவு இருந்துச்சு. அதனால் அப்போ தொடங்கும் போதே வந்து என்ன நினைத்தேன்னா, இதுக்கு பள்ளிக்கூடம் நடத்துவதற்கான ஒரு சின்ன வருமானத்துக்கான வடிவம் செய்துட்டு தான் பள்ளி நடத்தணும் அப்படிங்கிறதோட தான் பண்ணினேன். அதனால் நாங்கள் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற கல்வி நிலையத்தில் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் மாதம் அப்படின்னு தான் கேட்டேன். கல்வி நிலையத்தில் ஆமாம், எனக்கு நான் வகுப்பு எடுக்கல, எனக்கு கொஞ்சம் வேணும், ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு தேவைக்கு வேணும் அப்படின்னு தான் கேட்டேன். அவங்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ வந்து நான் தனியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கல்வி நிலையமும் தனியாக எடுத்தோம். அந்த வருமானத்தை வச்சு தான் பள்ளி நடத்துறது அப்படின்னு. ஏன்னா அது தெளிவாக அந்த புரிதல் இருந்துச்சு. பொருளியலாக பெரிய போராட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றது இவ்வளோ நீண்ட போராட்டமாக போகும். தொடங்குவது சிக்கலாக இருக்கும், அதுக்கடுத்து நம்ம நிலை பெற்ற பின்னாடி அது நல்லா வந்துடும் அப்படின்னு. அதுதான். எத்தனை வகுப்பாக ஆரம்பிச்சிங்க? அப்போ தொடங்கும் போது நாங்கள் 5வது வரைக்கும். எந்த ஆண்டு தொடங்கினீங்க? 94 தொடங்கணும். 5வது வரைக்கும் தொடங்குறது அப்படின்னு தான் நான் அறிவிச்சு முடியும். அப்போ அந்த நேரத்தில் மற்ற தமிழ் வழி பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு? இல்லை, அம்பத்தூர் மட்டும் ஒரே ஒரு முறை போய் பார்த்துருந்தேன். எனக்கு அப்போ வந்து அம்பத்தூரில் இருக்கிறது இவர் தியாக தொடங்கின தாய் தமிழ் பள்ளி. அவர் 93ல் தொடங்குறார். அதற்கு முன்னாடி அவங்க பொற்கொடி வந்து இங்கே இறை பொற்கொடி வந்து திருவான்மையூரில் தொடங்கியிருந்தாங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, அப்போ தெரியாது. இதுதான் எனக்கு தெரியும். அப்போ தொடங்கும். அது ஒரே ஒரு முறை போய் பார்த்துருந்தேன் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது. அதாவது மற்ற செய்திகள் தெரிஞ்சதுனால அந்த தமிழ் கல்வி ஆய்வுக்காக போனப்போ போனேன். இல்லை, அந்த சமயத்தில் அரசு பள்ளிக்கூடங்களில் இயல்பாகவே தமிழ் வழியில் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆமாம். தனியார் பள்ளிகள் கொஞ்சமாக ஆரம்பித்த காலம். அப்போ நீங்கள் தனியார் பள்ளிகள் துவங்குறீங்க, அதில் வந்து தமிழ் வழியில் துவங்கணும் அப்படிங்கிற சூழலுங்கிறது ஏற்கனவே இருக்குது. அரசு பள்ளி தமிழ் வழியில் படிக்கணும்னா அரசு பள்ளியிலே சேர்ந்து படிக்கலாம்ல, உங்ககிட்ட வந்து படிக்க வேண்டிய தேவை என்ன? இல்லை, இது சரியானது. இப்போ உண்மையிலேயே வந்து இந்த ஆங்கில வழி தனியார் பள்ளிகள் ஆங்கில வழியில் நடந்தது. நிறைய பேர் போனாங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஆங்கில வழியை நோக்கி மக்கள் அங்கே போனாங்கன்ட்டு. உண்மையிலே தொடக்கத்தில் போனவங்க வந்து ஆங்கில வழியை நோக்கிலாம் போகல, தனியாரை நோக்கி தான் போனாங்க. அந்த தனியார் வந்து அவங்களுக்கான வணிகத்துக்கு அரசு பள்ளி போலவே நம்மளுக்கு இருந்தால் வேறுபடுத்தி காட்ட முடியாதுங்கிறதுக்காக அவங்க ஆங்கில வழிக்கு போனாங்க. அதனால் உண்மையானது தனியார் நோக்கிய தேடுதல் தான். இப்போ அந்த இடத்துல நீ தனியார் தான் வரணும்னு நினச்சிங்கன்னா ஆங்கில வழிக்கு போகாத, தாய்மொழியில் படிக்கிறது தான் சரி அப்படிங்கிறத முன்னிறுத்தும். சொல்லப்போனால் நாங்கள் பள்ளி தொடங்கினப்போ இருந்து எங்களுடைய பரப்புரை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா இடங்களையும் ஒன்று தான். நீங்கள் அரசு பள்ளியில் கூட படிக்க வைங்க, தமிழில் படிக்க வைங்க. நாங்கள் சொன்னது தமிழில் படிக்க வைக்கணும். ஒரு பெரிய கனவோட துவங்கியிருப்பீங்க. ஒரு பெரிய நல்ல இதாக கொண்டு வரணும், நம்ம ஒரு தமிழகத்துக்கான ஒரு மாற்றத்துக்கான இடமா இருக்கணும் அப்படிங்கிற அளவுலாம் ஒரு எண்ணங்களோட தான் தொடங்கினேன். வெறும் 5வது வரைக்கும் பள்ளி தொடங்கணும்னு தொடங்கலை. 5 தொடங்கி அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத நோக்கம். அதுக்கடுத்து 10 வரைக்கும் பள்ளியை வளர்க்கவும் செய்தோம். ஆனால் 10 வரைக்கும் இசைவு கிடைக்கல, ஏன்னா இடம் வந்து சின்ன இடம் கிடைக்கல. அப்போ வந்து பெற்றோரை விரும்பினாங்க, நீங்கள் அரசு இசைவு கிடைக்கலனா கூட தனித்தேர்வராக பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு
நீங்கள் அப்படியே அனுப்பி படிக்க வைக்கலாம், இங்கேயே படிக்க வைக்கிறோம் அப்படின்னு பெற்றோர் விரும்பி தான் இங்கே படிக்க வச்சேன். 8வது தனித்தேர்வாக அனுப்புவோம், 10வது தனித்தேர்வாக போவாங்க. அதுக்கடுத்து போய் அரசு பள்ளியில் 11வது 12வது அல்லது பல் தொழில்நுட்பம் போவாங்க. இப்படி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது எதுவுமே சிக்கல் இல்லை. அதனால் அது போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த குழந்தை சிக்கல் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும்போது அப்போது 5 வரைக்கும் தான் இசைவு, 5 வரைக்கும் மட்டும் நடத்துறது அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்தோம். அந்த பெரும் கனவுகள் வந்து 5வதோடு நிற்கிது. வெவ்வேறு வழிகளில் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒரு விடுதியோட கூடிய பள்ளிங்கிறது இப்பவும் ஒரு தேடுதலாக இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து இப்போ பல பேர் கேட்கக்கூடியது ஒன்று தான். இத்தனை ஆண்டு காலத்தில் உங்களுடைய உருவாக்கம்னு யாரை காட்ட முடியும்? இப்போ அவங்க எல்லாத்துக்குமே அப்படி தானே, நீங்கள் செஞ்சு முடித்த பொருள் எது, ப்ராடக்ட் வச்சு தான் நாங்கள் வந்து முடிவு செய்வோம் அப்படிங்கிறது. ரிசல்ட் என்ன? ஆமாம், நமக்கானது என்ன சூழல்னா 5 வரைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தான் குழந்தைகள் மிகச்சிறந்த ஆளுமையாக உருவாகி இருந்தாலும் அதற்கு பிறகு அவங்களுக்கான சூழல் அமையலைன்னா சிக்கல். ஒரு 8வது வரைக்கும் நான் முயற்சி செஞ்சது காரணம், அந்த குழந்தைங்க அந்த வளரிளம் பருவம் வரைக்குமாதுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அவங்கள அதில் உருவாக்கிட்டால் அதுக்கு அடுத்து அவங்கள நோக்கியானது போயிடுவாங்க. அப்படி இதுதான் ஒரு அடிப்படை. இல்லை, நம்ம அடிப்படையில் ஏன் நம்ம வந்து தாய்மொழி வழியில் கற்றுக்கணும், ஆங்கில வழியில் ஏன் கற்றுக்கக்கூடாது? இந்த ரெண்டுக்குமான பெரிய இது என்ன, முரண் என்ன? உலக அளவில் ஒரு பொதுத்தன்மையான கல்வி அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம கல்வியில் எல்லாம் இருந்தோம்னா கல்வியில் சிறப்பாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு சங்க காலத்திலே வந்து அத்தனை புலவர்கள் இருந்தாங்கன்னா தமிழ் கல்வியில் இருந்திருக்கு. அந்த பொது கல்வி அப்படின்னு வரும்பொழுது அப்போ எந்த மொழியில் படிக்கிறது அப்படிங்கிறதுல தான் நமக்கு அந்த மாற்றங்கள். இல்லை, அந்த கல்வி வந்து வணிக கல்வியே இல்லைல்ல. இப்போ உங்களுக்கு வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாம் இந்த கல்வியை சார்ந்து இருக்குது. சரி, அன்றைக்கு புலவர்கள் இருந்தாங்கன்னா புலவர்கள் மன்னனை பார்த்தனா 4 பாட்டு பாடினா பொற்கிளியை வாங்கினா அப்படின்னு போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் மக்கள் எல்லாருக்குமே வந்து கல்வி இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அவர்கள் அறிந்திருக்கலாம், செவி வழியாக பேசப்பட்டிருக்கலாம், அவர்கள் உள்வாங்கியிருக்கலாம். ஆனால் எல்லாரும் படித்திருப்பாங்களான்னு சொல்ல இல்லை. இப்போ நம்ம வந்து தவறாகவே நிறைய நினைப்பு வச்சுட்டு இருக்கோம். என்னென்னா அந்த புலவர்கள் படைத்த இலக்கியங்களும் படித்த இலக்கியங்களும் தான் கல்வி நினைக்கிறேன். அப்படி இல்லை. மக்கள் அவங்க தொழில் சார்ந்த கல்வியை கற்றுருந்தாங்க. மருத்துவம் படித்தவங்க வந்து மருத்துவம் சார்ந்த சுவடிகள் வைத்துருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி தச்சு தொழில் செய்தவங்க அது சார்ந்த சுவடிகள், அது சார்ந்த பதிவுகள், அது சார்ந்த கல்வி. அவங்களுக்கு அதை படிப்பதற்கு ஒரு மொழி, இப்படி அடிப்படையான மொழி கல்வியும் அதோடு சேர்ந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழில் வழி கல்விகள் வந்து இயல்பாகவே குடும்ப வழியாகவே வந்து எல்லாமே இருந்திருக்கு. அவங்க தேவை கருதி சில பேர் வேற கற்றுக்க போனவங்களும் உண்டு. விருப்பத்தின் பேரில் வெவ்வேறு துறைகள் சார்ந்து போனவங்க அந்த துறை சார்ந்து யாராவது அணுகி, அதனால தான் அந்த குருவியை அணுகி கற்றல் அப்படிங்கிறது வந்தது. காரணம் என்னென்னா அவங்க குடும்ப கல்வி இல்லாமல் வேற துறைக்கு போகும்போது அவங்க யார் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டு தான் படிக்கணுங்கிறது. இப்படி ஒரு கல்வி முறை இருக்க தான் செஞ்சது. இன்னொரு பக்கம் உண்டு, இதை தாண்டி உண்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க தமிழை படிக்கலை அப்படின்னு சொன்னால் தமிழ் அழிஞ்சு போயிடும், தமிழ் இல்லாமல் போயிடும், தமிழுடைய வளமை போயிடும். அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் தமிழில் படிக்கும்போது தமிழில் கிடைக்கக்கூடிய அது சார்ந்த அத்தனை கலைச்சொற்களும் அது தருகிற அறிவியலும் கிடைக்கும். நீங்கள் தமிழில் ஒரு செய்தியை படிக்கும்போது அந்த தமிழில் அந்த சொல் தருகிற கலைச்சொல் அத்தனையும் கிடைக்கும், அந்த கலைச்சொல் தருகிற அறிவியல் அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் தமிழில் படிக்கலாம், இது எல்லாத்தையுமே இழந்துருக்கு. இந்த இடத்துல தான் தமிழ் அல்லாத, தாய்மொழி அல்லாத ஒரு மொழியில் படிக்கணும்னா அந்த மொழி படிக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் சமமாக இருக்குது. தாய்மொழியில் படிக்கிறதுனா எல்லாருக்கும் முடியும், எல்லாருக்கும் முடியும், எல்லாரும் சமமாக இருப்பாங்க, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும் அந்த வாய்ப்பாக இருக்கும். அப்போது சமூக நீதி அங்கே அழிந்து போகும். தாய்மொழி கல்விங்கிறது தான் சமூக நீதி, அயல்மொழி கல்விகள் சமூக நீதிக்கு எதிரானது அப்படிங்கிறது. இப்போ இவ்வளோ காலம் மாற்றங்கள் ஆன பிறகு சுற்றி எல்லாமே ஆங்கில வழி கல்வியாக இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த மாதிரியான தமிழ் வழியிலே வந்து நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குல்ல, அதை வந்து எப்படி சமாளிக்கிறீங்க? இதுக்கான ஏன்னா நீங்கள் இப்போ நேயர்களுக்குமே தெரிஞ்சுக்கலாம், என்னுடைய குட்டி பையன் வந்து இளந்தமிழன் இங்கே இந்த பள்ளியில் தான் படிக்கிறான். எதாச்சியாக ஒரு விபத்து மூலமாக தான் நான் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஏற்கனவே வந்திருக்க ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு விபத்து, அதை அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து விடுறதுக்காக வந்தப்போ நான் வந்து நின்று பார்த்தேன். எல்லாம் வந்து அந்த காலை நிகழ்வு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, அப்போ நம்ம பயலை இங்கே சேர்ப்போம் அப்படின்னு தான் சேர்த்தேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், மனம் திறந்து சொல்கிறேன், நான் என்னுடைய முதல் 2 குழந்தைகளையுமே வந்து சரியாக படிக்க வைக்கலன்னு தோணுது. இப்போ அவனை குட்டி பையன் இளந்தமிழனை வந்து இங்கே படிக்கும்போது அவன் தமிழில் வந்து அவன் பேசுகிறதும் அவன் பள்ளிக்கூடங்களில் இதில் கற்றுக்கிட்டதை வந்து வீட்டில் வந்து சொல்லும்போது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு முதல்ல வந்து இந்த மாதிரியான பள்ளிக்கூடம் இருக்குது, தமிழ் வழியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் முதல்ல இங்கே தான் சேர்த்துருப்பேன். அதை இப்படி நிறைய பேருக்கு தெரியல. இப்போ வந்து இந்த நம்ம காணொலி மூலமாக கூட, உரையாடல் மூலமாக கூட
நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது பள்ளிக்கூடத்தில். அதில் பயன்படுத்தலாம், படிக்க வைக்கலாம் குழந்தைங்கள. நான் எல்லாருமே வந்து ஆங்கில வழின்னு ஓடும்போது, குழந்தைகளுக்கான சிந்தனை வறட்சி வருது. அவர்கள் இன்னைக்கு நடைமுறை சிக்கல் என்னன்னா, குழந்தைங்கள புத்தகம் படிக்க வைக்க முடியல. ஏன்னா, அவங்க நம்ம தமிழ் மொழியிட்டருந்து, தாய்மொழியிட்டருந்து விலகிட்டாங்க. ஆங்கில வழியிலே படிக்கிறாங்க. ஆங்கிலம் படிக்கிறது எளிதா இருக்கு. அவங்களுக்கு ஒரு கதை புக்கு நமக்கு வந்து 90கள் வரைக்குமான குழந்தைகளுக்கு கதை புத்தகம் வந்து ரொம்ப வரப்பிரசாதமா இருந்தது. இன்னைக்கு குழந்தைங்கள படிக்க வைக்க முடியல. இப்படி ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. இதில நீங்க வந்து ஆ எல்லாமே ஆங்கில வழியா மாறி போனதுக்கு நடுவுல, நீங்க தமிழ் வழியில நடத்துறீங்க. இவ்வளோ சிரமப்படுறீங்க அப்படிங்கிறதும் பார்க்குறேன் நான் வந்து. இத வந்து நான் தொடர்ந்து நடத்தணும், நம்ம கொண்டு போயிறணும், இலக்க நிறைவேத்தணும் அப்படின்ட்டு. இத எப்படி முன்னெடுத்துட்டு போறீங்க? ஏன்னா கட்டணமும் குறைவு. குழந்தைங்களுக்கான இத வந்து ரொம்ப ஒரு நேர்த்தியா செய்றீங்க. அத எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப நான் ஒரு இந்த கேள்விய வந்து சாதாரணமா தான் கேட்டுட்டேன். அதில இருக்கிற சிரமம் உங்களுக்கு இல்ல. முதல் செய்தி நீங்க இவ்வளோ நேரம் பேசுன அதுதான் முதல் செய்தி. என்னன்னா, நடத்தி ஆகணும். ம். ஏன்னா, இப்படி ஒவ்வொரு குழந்தைகளையும் நாங்க பார்க்குறோம். ஒவ்வொரு குழந்தைகள்ட்டயும் அவங்களுக்கு ஏற்படுகிற மாற்றங்கள். பல குழந்தைகள் வந்து 2 வகையில நமக்கான ஒரு இது இருக்கும். மழலைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு வந்து சேர்த்துருப்பாங்க. சேர்த்துட்டு அதற்கடுத்து அவனுடைய அண்ணனோ, அக்கானோ வேற பள்ளியில படிச்சுட்டு இங்க மாறி வந்தவங்க உண்டு. இது ஒரு சில குழந்தைங்க. கொஞ்சம் பேர் வேற ஊர்ல இருந்து இந்த பள்ளிய தேடி குடும்பம் வீடே மாத்திட்டு இங்க வந்தவங்க உண்டு. இப்படிலாம் தேடி வருகிறவர்களுக்கான ஒரு பள்ளியா இருக்கும்போது நம்ம நடத்தி ஆகணும். ம். அப்படிங்கிற அந்த கொள்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது. இல்ல இங்க இன்னைக்கு குழந்தைகள்ட்ட ம வார்த்தைகள் எல்லாமே சுத்த தமிழ் வார்த்தைகளா இருக்கு. இப்போ அவன் வந்து நான் புதன்கிழமைன்னு சொன்னா, அவன் வந்து அறிவன் கிழமன் பையன். அவன் புதன்னு சனிக்கிழமைன்னா சொல்றது அவங்களுக்கு தெரியும். ஆ அதுவும் தெரிஞ்சு தான் சொல்லுவாங்க. ஆமா. நான் புதன் சொன்னா அவன் அறிவன்பான். நான் வந்து சனிக்கிழமைனா காரின்பான். அப்ப இந்த வார்த்தைகள் அது மாரி இடுப்பு கச்சை இப்படி இப்படின்னு சுத்த தமிழ்ல குழந்தைங்கள நீங்க கொண்டு போறீங்க. இந்த குழந்தைங்கலாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து அவர்கள் இன்றைக்கு சுத்தி எல்லாம் ஆங்கிலமயம் மாறின சூழல் நடுவுல, இந்த குழந்தைங்களால அத தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க சொன்ன மாரி அந்த அந்த குழந்தைங்க வந்து புதிய புதிய சூழல பார்க்குறாங்க. ஆனா நாம வந்து இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சொல். இது தமிழ் அப்படிங்கிறதோட தான் நம்ம அவங்களுக்கு சொல்றோம். ம். தமிழ்ல ஏன் இது அப்படிங்கிற அந்த புரிதலோட கொண்டு போகும்போது, அவங்க 2மே சேர்ந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொருள் இதுதான். இது எல்லாரும் சொல்லுகிற பெயர் இது. இது தமிழ்ல இது. இது சரியான பெயர் அப்படிங்கிற அந்த புரிதலோட போறாங்க. அதனால அது அவங்களுக்கு சிக்கலா இல்ல. இன்னும் சொல்லப்போனா வெளிய மற்றவங்க பேசும்போதும், அவங்க வேற மொழியில ஆங்கிலத்திலயோ அல்லது வேற பிற மொழி கலந்தோ சொல்லும்போது, அதுதான் அவங்க சொல்லுவதுங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஓ! அதனால அந்த சிக்கல் இல்ல. ம். இப்ப அவங்க சொல்றது இவங்களுக்கு தெரியலனா தான் சிக்கல். ம். சில நேரங்கள்ல நம்ம குழந்தைங்க வந்து கடைக்காரங்கள போய் குழப்பி வைக்கிறவங்க உண்டு. எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு புரியாது. அது மாரி தான் இருக்கும். அதுக்கடுத்து அவங்க சொல்லி சொன்னோனே, "ஓ! இதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கா?" அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படிதான் இருக்கும். ம். இப்படி தான ஆமா அதுதான். அதுக்கு தமிழ்ல இதான் பேரு. நான் ம். இதான் தமிழ்ல கேட்கிறேன். குடுங்களேன். அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்ற அளவுல இருக்கிறாங்க. அதனால அவங்க தெரிந்து ம். அதை எதிர்கொள்றாங்க. அதனால அதோட அந்த பொருள் சிக்கல் என்ன? இல்ல. அப்படிங்கிற இதையும் தெரிஞ்சே ஆமா தான் தெரிஞ்சு தான் போறாங்க. அது சரி. தெரியாம போறது இல்ல. அது தெளிவாக இருக்கும். இப்ப இது எல்லாமே நடத்துவது அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய போராட்டம். ம். இந்த போராட்டம் ஏன் நடத்துறோம்னா, இது தேவை ம். ஒரு இந்திய சமூகத்துக்கு. இன்னும் சரியா சொல்லப்போனா நான் இதை ஏன் நீங்க நடத்தணும்? ஏன் அரசு இத செய்யக்கூடாது? அதான் இப்போ இல்ல இந்த அரசு பள்ளி மாற்றம் இருக்கு. தமிழ் வழியில தானே இருக்கு அரசு பள்ளி. இல்ல இந்த மாற்றங்கள்லாம் இங்கே குழந்தைகிட்ட பார்க்கும்போது இது வேணும் அப்படிங்கிறதுல உறுதியா நம்ம நினைச்சிடறோம். முதல்ல இதுக்கு போயிட்டு அடுத்ததுக்கு வந்துடுறேன். முதல்ல வந்து எப்படி நடத்த முடியுது பொருளியலாக? பொருளியலா ஒரு பெரிய சிக்கல் தான். பள்ளி தொடங்குனப்பவே நான் சொன்ன மாரி ம். சிக்கல் தெரிந்தே உள்ள நுழைஞ்சோம். ஆனா தொடர்ந்து அந்த சிக்கல் இருக்கும்னு நினைக்கல. காரணம் பள்ளி தொடங்கும்போது நான் நம்பினதுல எங்க நம்பிக்கை போணுச்சுன்னா, தமிழ்ல பேசக்கூடியவங்கள அவங்க குழந்தை கூட்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நினைச்சேன். ம். அந்த இடத்துல என் நம்பிக்கை போணுச்சு. ம். இந்த பேசுறவங்க எல்லாரும் தன்னம்பிக்கையானவர்களாகவோ ம். அல்லது தன்னலம் இல்லாதவர்களாக இல்ல. அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்ல, தன்னலம். அதனால அவங்க பிள்ளைங்கள வேற எங்கேயோ போய் படிக்க சேர்த்தாங்க. வச்சுட்டு அப்போ வெளியே இல்ல பேசக்கூடியது ஒன்று. நடைமுறை சாத்தியமும் கிடையாது. எல்லாருமே குன்றத்தூர்ல இருக்க இல்ல அப்படி முடியாதுல்ல. நான் சொல்லல. ஆ. நான் குன்றத்தூர்ல இருந்தவங்கள்ட்டயே ம். அது வரைக்கும் நம்மோட பழகுனவங்க, இலக்கியம் அப்படின்னு பேசுறவங்க, நம்ம பள்ளி தொடங்கின பிறகு தலைமறைவானவங்க உண்டு. காரணம் எங்க இங்க சேர்க்க சொல்லிடுவாங்களோன்ட்டு. ம். அது ஒரு சின்ன புரிதல் வந்த பிறகு யாருகிட்டயுமே அந்த குழந்தைங்க பள்ளிக்கு போறாங்களாங்கிறத கூட கேட்க மாட்டேன். அதனால இன்னைக்கு ஆனா சூழல்ல தமிழ்நாட்டுல தமிழ் சார்ந்து பேசுறது எல்லாமே வெறும் வாய்ச்சவடாலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்ப அதுதான் நீங்க சொல்ல வர பொருள் அதான். நேரடியா குற்றச்சாட்டு அதான். வந்து ஆம், பேச்சளவுல தான் வந்து தமிழ் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு பேசுறாங்கன்னு இல்ல இப்போ சொல்றீங்களா? தமிழ் தமிழ் வாழ்வியலா இருந்த வரைக்கும் யாரும் அப்படி பேசல. ம். ஆனா தமிழ் ஒரு அரசியலா எடுத்துட்டு போன பின்னாடி ஒரு இரட்டையா மாறிடுச்சு. ம். பேசுவதற்கும் தமிழ் என்னும் மேடை பேச்சுக்காகவும்
வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதாகவும் இருந்துச்சு. இதுதான் அடிப்படை எல்லா நிலைகள்லையும். சரியாக சொல்ல போனோம்னா கல்வியாளர்களாக இங்கே அடையாளப்படுத்துகிறவங்களே கூட நான் அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து அவங்க அம்பலப்படக்கூடாதுங்கிறதுக்காக சூழ்ச்சியாக நடந்து கொள்ளும். அவங்களுக்கு தெரியும் தமிழ் கல்வி தான் சரி அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு செய்தியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆங்கிலம் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க, இருக்கட்டும். சில பள்ளிகள் இப்போ அந்த இப்படி பேசக்கூடிய அல்லது பெரிய ஆட்கள்னு சொல்லக்கூடிய ஆட்களே நிறைய பள்ளிகள் வச்சு நடத்துகிறாங்க. அந்த பள்ளியில் 3 மொழி வைத்திருக்கிற பள்ளிகள் இருக்குது. தமிழே இல்லாத பள்ளிகள் இருக்குது, அது வேறு. நீங்கள் தமிழ் இருக்குது எங்கள் பள்ளின்னு சொல்கிறவங்களே இந்தியோ ஃப்ரெஞ்சோ சொல்லித்தர பள்ளிகள் இருக்குது. அவங்க இந்தியவோ ஃப்ரெஞ்சோ கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்தி வழியாக சொல்லித்தராங்களா, அதை மொழியாக சொல்லித்தராங்க? ஃப்ரெஞ்சு வழியாவா ஃப்ரெஞ்சு மொழியாவா? அப்போது ஒரு 2வது மொழியை கற்றுக்கிறதுங்கிறது அது ஒரு மொழி பாடமாக கற்றுக்கிட்டால் போதும். இதுதான் பொதுவான அறிவு, பொதுவான பகுத்தறிவு இதுதான். ஆனால் இங்கே ஆங்கிலம் தெரிந்து கொள்வதற்கு ஆங்கில வழியாக கல்வி வேணும் அப்படிங்கிறத ஒரு அரசியலாளரோ ஒரு யாரோ சொல்லலாம். ஆனால் இங்கே கல்வியாளர் போர்வையில் இருக்கிறவங்க அது தப்பு அப்படின்னு அதை ஏன் உடைக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய சூழ்ச்சி மனம். சூழ்ச்சி அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வணிக சந்தை இருக்குல்ல. இல்லை, வணிக சந்தை பண்ணுறவங்க வேற. நான் சொல்லுது கல்வியாளர்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை சொல்கிறேன். கல்வியாளர்கள் வந்து வணிக சந்தையில் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க தருகிற ஒரு பெரிய பாராட்டும் பதவியும் அங்கே போகக்கூடியது. கல்வியாளர்கள் நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அரசு தரப்புல இருந்து அறிமுகப்படுத்துகிறவங்களா? எல்லா இடங்களையும் எல்லா இடமுமே கல்வியாளர்களாக வளம் வருகிறவர்கள், அறிவாளிகள் வரக்கூடியவங்க, இந்த முற்போக்கு இயக்கங்கள் முகமூடியோடு வரக்கூடியவங்க. அவங்க யாருமே தாய்மொழி கல்வியை பற்றி பேசலையே. ஏன்னா தாய்மொழி கல்வி தான் மக்களுக்கானது. நீங்கள் மக்களுக்கான கல்வியை பேசாமல் நீங்கள் வேறு எதை பேசுவது மக்களுக்கு எதிரானது தானே. அவங்க தான் வந்து ஆங்கிலம் வேணும், அதனால் ஆங்கில வழிங்கிறது அரசு கொண்டு வந்தப்போ சரினாங்க. அது தவறு தானே. இது எல்லாமே வந்து நீங்கள் அதாவது 2வது மொழி கல்விக்கு சில அடிப்படைகள் இருக்குது. உளவியலாகவும் மொழியலாகவும் அடிப்படை இருக்குது. என்னென்னா முதல் மொழியை கற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய அடிப்படை தெரிந்த பிறகு தான் 2வது மொழி இந்த முதல் மொழி வழியாக கற்றுக்கணும். அப்போது நீங்கள் 2வது மொழியை வந்து நீங்கள் வந்து தமிழ் தாய்மொழியான தமிழை நீங்கள் ஆழ கற்ற பிறகு அதனுடைய மொழி கட்டமைப்பெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் ஆங்கிலமோ வேறு வெங்காயமோ படிக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா குழந்தைய பள்ளியில் சேர்க்கும்போது மம்மி மில்க்குன்னு உள்ளே தள்ளி விட்டா அந்த குழந்தை பாவம் இல்லையா? அதனால் குழந்தைக்கு எதிரான வன்முறை அது. இதில் அயல்மொழி கல்விங்கிறது வன்முறை. இப்போ இதை இந்த கல்வியாளர் அறிவாளிகள் எல்லாம் பெரிய பெரிய துறையில் நாங்களாம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஏமாற்று பேர்வழி எல்லாமே செய்கிறாங்க. இது எல்லாமே அது பெரிய சூழ்ச்சி, தவறுங்கிறாங்க. அவங்களுடைய இயலாமைன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க பிள்ளைகளை சேர்க்க முடியல அப்படிங்கிறது இயலாமை தான். அதனுடைய இயலாமையில் இப்படி போய் மாட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இல்லை உங்களுக்கு நான் படித்து வெளியே வர்றேன். படித்து வெளியே வர்றது என்னது? இயல்பாகவே வாழ்க்கை தரம், பொருளாதாரம், சேர்க்கை, நம்ம வாழ்வு எல்லாமே செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் படித்து வர்றதுக்கு ஏற்ற கல்வி, அந்த நம்ம படித்த முறைக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் நம்ம இந்த தாய்மொழி வழியில் படிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு அரசு அதுக்கு முன்னாடி ஒரு அரசியலும் அரசுடைய செயல்பாடும் இருக்குல்ல. நம்ம அதை செய்யாமல் நம்ம இதை மட்டுமே முன்னெடுக்கிறது சாத்தியமா? எல்லாமே தவறாக இருந்தாலும் தாய்மொழி கல்வி தான் சரியா. ஏன் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு தான் போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை வேலைக்கு தான். நீங்கள் வந்து இப்போ வந்து பன்னாட்டு நிறுவனங்களில் நிறைய பொறியாளர்கள் போகக்கூடியவங்க எல்லாருமே வந்து மென்துறையில் போகக்கூடிய பொறியாளர்கள் எல்லாருமே வந்து அவங்க ஆங்கில வழி படித்ததுனாலலாம் போகலை. பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் வந்து பொறியியலில் வந்து இது படித்ததுனால கிடைக்கல, நான் ஏதோ ஒரு பட்டம் படிச்சிருந்தா கூட எனக்கு கிடைச்சிருக்கும், போதுமானது. அவங்களுடைய தேர்வில் அவங்க கேட்கக்கூடியதை என்னை எதிர்கொள்வதற்கான தெளிவு இருந்தால் போதும். உங்களுக்கு அதற்கு தேவையான ஆளுமை திறன், அந்த மொழி தொடர்புக்கான அந்த மொழி வளர்ச்சி, அவ்வளோதான். இதற்கு வந்து உங்களுக்கு அந்த இதை உருவாக்கிட்டா போதுமானது. அதுக்கு வந்து நீங்கள் 3 30 நாளில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறேன்னுங்காங்க. அதுக்கு நம்ம வந்து 12 வருஷம் வந்து பிள்ளைங்களை வந்து தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை வீணாக்குறோங்க. அவங்களுக்கு சுமையாகத்தான் இருக்கிறோங்க நம்ம. அதனால இல்லை, ஆனால் அது வந்து நடைமுறையில் அப்படி படித்து பேச முடியாத ஒரு நிலையில தான் பெற்றோர்கள் வந்து இதுக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ ஆங்கிலம் ஒரு மொழி பாடமாக படித்தாலே படிச்சிட முடியும். ஆனால் ஏன் முடியல அப்படின்னா ஆங்கில புத்தகம். நான் முதல்ல சொன்னேன், முதல் மொழியில் வளமை ஆன பிறகு 2ஆம் மொழி தொடக்கத்திலேருந்து வரணும்ன்ட்டு. ஆனால் நீங்கள் 1வதுலேயே ஆங்கிலமும் இருக்குது, தமிழும் இருக்குது. ஆங்கில புத்தகம் நீங்கள் 5வதுடைய ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் எடுத்துட்டிங்கன்னா ஆங்கில புத்தகத்தில் இருக்கக்கூடிய திறன்கள் தமிழ் புத்தகத்தில் இருக்கிற திறனை விட கூட. நீங்கள் 10வதுல எடுத்துட்டிங்கன்னா 10வதுல ஆங்கில புத்தகத்தில் இருக்கக்கூடிய திறன்கள் வந்து உங்களுக்கு சொல் சார்ந்த பன்மொழி, அதாவது வெவ்வேறு நாடுகளில் பயன்படுத்துகிற சொல் பழக்கத்திலிருந்து நீங்கள் அதனுடைய மொழி சார் திறன்களில் நிறைய ஆங்கிலத்தில் இருக்கிறாலும் தமிழ் இல்லை. அதாவது தமிழில் அந்த திறன்கள் பெறாத முன்னாடியே ஆங்கிலத்தில் திறன் பெறணும்னா முடியாது. நடைபயன்ட்டு இருக்க குழந்தைய ஸ்கூட்டர் ஓட்ட சொல்கிற மாதிரி. அதான் இப்போ சிக்கல். அதனால தான் அவங்க ஆங்கிலத்தில் இல்லை.
ம். அவன் ஆங்கில வழியில் படிக்கிற பிள்ளைங்களாம் ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் கிடையாது. ம். அவங்களுக்கு ஆங்கிலத்தில் கொஞ்சம் சொற்கள் தெரியும். ஆனா ஒரு சொற்பெருக்கம் பேச்சு வழக்கா உரையாடி பேசி ஒன்று. பேசி அது பேச முடியுது. அதே ரெண்டாவது நம்ம அறிவு நம்புறோம். ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு பெரிய மெனக்கெடல்லாம் இல்ல. நீங்க மும்பைல கேட்வே ஆஃப் இந்தியா பக்கம் போனீங்கன்னா, அங்க பிச்சை எடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான மொழி அங்க வர்ற ஆமா, வெளிநாட்டவர்களிடம் பேசி பேசி ஆமா. மிக சிறப்பாக அவர்கள் பேசுவது மாரியே பேசுவாங்க. உண்மை. ஒரு போர்ச்சுகீசியன் பேசுற மாரி அந்த மொழி பேசுவாங்க. ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ வந்து நீங்க கேட்வே ஆஃப் இந்தியால நிக்கிற ஒரு பிச்சைக்காரர் வந்து பேசுவாரு. ஆமா. ஏன்னா, அவங்ககிட்ட பேசி பேசி கேட்டு கேட்டு அவ்வளவுதான். ஒரு இடம்லாம் வந்துருச்சு. அவ்வளவுதான். மொழிக்கான திறன்கிறது அவ்வளவுதான். ஆமா. நீங்க அதற்காக வந்து இந்த 15 ஆண்டு கால குழந்தைகளுடைய வாழ்க்கையில இல்ல நம்ம விளையாட வேண்டாம். இதத்தான் சொல்ல வந்தேன். இங்க தமிழ் வழியில படிக்கும்போது, தமிழ் இயல்பாக வந்துருது, தாய்மொழிங்கிறனால. ஆனா ஆங்கிலம் அப்படி வரல அப்படிங்கிறனால வந்து இதுக்குள்ள இல்ல, தள்ளுறாங்க. இல்ல. நான் ம். மறுபடியும் சொல்றது, பாட புத்தகம் தான் அவங்களுக்கு ஆங்கிலமா போகுது. ம். அந்த பாட புத்தகம் தப்பா இருக்கு. பாட புத்தகம் சுமையா இருக்கு. ம். என்னைக்குமே கல்வி சுமையாக இருந்தால் அங்க கற்றல் நிகழாது. நமக்கு இப்போ ஆங்கிலத்தை சரியா சொல்லிக் குடுக்காம, நமக்கு ஷேக்ஸ்பியர வந்து அவருடைய பாடல்கள், கவிதைகள்னு அத சொல்லிக் குடுத்து அடிப்படையில் சொல்லிக் குடுத்து அதுல நுட்பத்த படிக்க சொல்றாங்க. அ நீங்க வந்து அதுல வந்து இடம் சுட்டி அடிப்படை விளக்குன்னு சொல்றாங்க. ஆங்கிலமே எனக்கு தெரியல. பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளியில படிக்கும்போது, அடிப்படை ஆங்கிலமே குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கல. ஆனால் வந்து மாணவனுக்கு பாடம், மனப்பாடமாக வந்து ஷேக்ஸ்பியர் கவிதைகள் உட்பட பல இது விஷயங்கள் வைக்கிறாங்க. அத படிச்சு அவன் என்ன செய்ய போறான்? அவனுக்கு தேவை வந்து வெண்டைக்காக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவன் அந்த ஷேக்ஸ்பியர ஒழுங்கா படிச்சிட போறான். இந்த சூழல் தான். நான் சொன்னது வந்து அதுதான் வந்து ஆங்கிலத்த கற்க முடியாம தடுக்குது. ம். நீங்க அத உடைச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு சிக்கலே கிடையாது. இப்ப இந்த பள்ளிக்கூடத்த எப்படி நடத்துறது அப்படிங்கிறது, நீங்க ஒரு பயணத்த துவங்குனீங்க. அந்த பயணம் இன்றைக்கு வந்து அடைஞ்சிருக்க இடம், அது தொடர்ச்சியாக நம்பிக்கையோட கடந்து போகக்கூடிய சூழல். ஏன்னா, இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வந்திருக்கு, உருவாகிருக்கு, மாற்றம் வருது. திராவிட அரசியல் வந்து வீட்ல வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ் காட்டுமிராண்டி மொழி, அது ஒரு சனி அப்படி இப்படின்னு பேசின அந்த பேசி தமிழர்கள்ட்ட வந்து ஆங்கிலத்த திணித்தாங்க. அந்த நிலை மாறி இன்னைக்கு தமிழர்களுக்கான ஒரு தமிழ் தேசிய அரசியல் நகருது. ஆனாலும் கல்வி முறையில ஆங்கிலம் தான் ஆதிக்கம் செலுத்துது. இதுக்கு நடுவுல நீங்க உங்களுடைய இந்த பயணத்த வந்து எப்படி கொண்டு போக முடியுது? அ மாணவர்களால இங்க படிச்சுட்டு வெளிய போய் அவர்களால அடுத்து மேற்கல்விய வந்து அவர்களால சகஜமாக ஏன்னா இங்க படிச்சு முடிச்சவங்க அடுத்து இயல்பாக ஒரு ஆங்கில வழி இதுக்கு தான் போ முடியும். ஏன்னா தனியாருக்கு தான் போ முடியும். அரசு பள்ளிக்கு எல்லாருக்கும் நான் அத இதா சொல்லல. புரியுது. அரசு பள்ளியில கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலை, சூழல் அப்படிதான் இருக்கு. அப்படி தனியார் பள்ளிக்கு போம்போது, இந்த குழந்தைங்களால அங்க ஆங்கில வழிய சமாளிக்க முடியுமா? அந்த அளவுக்கு நீங்க பிள்ளைங்கள தயார்படுத்துறீங்களா? 2 செய்தி நீங்க கேட்டீங்க. ஒன்று வந்து பள்ளி நடத்துவதில இருக்கிற சிக்கல், இந்த குழந்தைகள் அப்படிங்கிறதுல. முதல்ல குழந்தைகள பொறுத்தவரைக்கும், இங்க படிச்சு முடிச்சுட்டு 2 வகையா போறவங்களும் இருக்காங்க. 10வது முடிச்சுட்டு தொழில்நுட்பத்துக்கு போனவங்களும் உண்டு, வேற பள்ளிக்கு போனவங்க உண்டு. 5 முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போனவங்களும் உண்டு. அதில ஒரு சிலர் வந்து முடிச்சுட்டு ஆங்கில வழிக்கு மாறி போனவங்களும் உண்டு. இதில நமக்கான செய்தி என்ன அப்படின்னா, இங்க தமிழ்ல 5 வரைக்கும் முடிச்சுட்டு போன பிள்ளைங்க, 6வது, 7வதுல ஆங்கில வழி படிச்ச பல மாணவர்களோட நல்லா தான் நான் சொல்றது ஆங்கில வழி போனால் கூட. ம். ஆங்கில வழி போனா கூட அவங்களால போட்டி போட முடியும். அவங்களால உள்வாங்கிக்கிட முடியுது. முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆங்கிலத்தையும் அடிப்படைய புரிஞ்சுக்கிறதுனால. ம். ஆனா, மறுபடியும் வந்து நீங்க ஆங்கில வழியில போனா, அவங்க அந்த மனப்பாட கேள்விக்குள்ள தான் மாட்டிக்குவாங்க. ம். அந்த சிக்கல் இருக்கு. ம். அத நம்ம தெளிவா விளங்கிக்கணும். மற்றபடி இன்னொரு மாணவர்களோட, ஒரு ஆங்கில வழியில படிக்கிற மாணவரோட போட்டி போடுறதுல ஒண்ணும் பெரிய சிக்கல் இல்ல அப்படிங்கிறது. இது ஆனா ஒன்று. பேச்சு உரையாடலா வந்து உங்க பள்ளி குழந்தைகள் வந்து பேச முடியுதா? ஆங்கிலத்த வந்து சக மாணவர்களோட இல்ல இப்ப அது வந்து நீங்க 10 அகவைக்குள்ள பெரியதாக அந்த வாய்ப்பு இருக்காது. ம். நான் அதுக்காக தான் 8 வரைக்கும் அப்படின்னு சொல்றேன். 8 ம். வரைக்கும் அப்படின்னா, அவன் தமிழுடைய அடிப்படை வந்துட்டு, அதுக்கடுத்து ஆங்கிலத்துல ஒரு உரையாடல் மொழியா அவன் கொண்டு வந்துர முடியும் அப்படிங்கிறோம். அதுக்காக தான் நம்ம அந்த முயற்சிய சரி. தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அந்த இடைவெளிய நாங்க சரி செய்யறதுக்கு தான் அந்த மாலை வகுப்புகள் வைக்கிறோம். என்னன்னா, இங்க படிச்சு முடிச்சுட்டு போன குழந்தைங்க, அவங்களுக்கு பள்ளியோடான ஒரு தொடர்பை உருவாக்கிக்கிறதுக்கும், அவங்க ஆங்கிலத்துல அந்த உயர் படிப்புக்கு போகும்போது ஆங்கிலத்தில் ஏற்படுகிற சிக்கலை சரி செய்யறதுக்கும் நாங்கள் அந்த வாய்ப்புகளை உருவாக்கிடுறோம். வணக்கம். உங்க பேரு? நான் 5வது வரைக்கும் படிச்சேன். இப்ப வந்து அரசு பள்ளி மேல்நிலை படிக்கிறேன். இந்த பள்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆங்கில வழி படிச்சிருந்தா எனக்கு ஆங்கிலம் சுத்தமா புரியாது எனக்கு. இந்த பள்ளி நல்லா இருக்குன்னு சொன்னவொடனே என் தங்கச்சி எங்க அண்ணனும் படிச்சாங்க. அதோட நான் இங்கிலீஷ் சேர்ந்தேன். உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்ப நீங்க இங்க இருந்து படிச்சு 5 முடிச்சிட்டு போயிட்டீங்க. இப்ப வேற பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு உங்களால அங்க அந்த பள்ளிக்கூடத்தை சமாளிக்க முடியுதா? நல்லா பாடம் அதெல்லாம் புரியுது. அது ஆங்கில வழியில சேர்ந்திருக்கீங்களா? புரியுது. தமிழ் வழியில. இந்த பள்ளிக்கூடத்துக்கும் மற்ற பள்ளிக்கூடத்துக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க?
அங்க ஒழுங்கா கொஞ்சம் ஒழுக்கமே இல்லை. இந்த ஸ்கூல்ல அவ்வளவு ஒழுக்கம் இருக்கு. அதனால எங்க அம்மா வந்து இந்த ஸ்கூல்ல சேரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இங்க சேர்த்துருக்காங்க. சரி, ரொம்ப நன்றி. உங்க பேர் என்னன்னு சொல்லலையே? நிகாத். வணக்கம்மா, உங்க பேரு? ரிஸ்வானா மேகம். என்னுடைய பொண்ணு வந்து இங்க தமிழ் 1ஆவது நிலை படிக்கிறாங்க. எங்க வீட்டார் அவங்க பசங்க இங்க படிச்சதால நான் இங்க சேர்த்து. இங்க வந்து பள்ளிக்கூடமும் நல்லா இருக்கு, ஒழுக்கமும் நல்லா இருக்கு. பசங்க ஒன்னொருத்தவங்க வந்து செய்யும் போது வந்து நம்ம பசங்களுக்கு ஊக்கமும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி திருக்குறளை வந்து ஃபர்ஸ்ட் அவ்வளவா தெரியாது, இப்ப வந்து இவங்க வந்து நல்லா திருக்குறள் வந்து ஒப்பிக்கிறாங்க, தமிழ்நாட்டமும் தெரியுது. இதே மாதிரி நீங்க ஆங்கில வழிக்கு போல, எல்லாருமே சுத்தி நம்மளை சுத்தி எல்லாருமே ஆங்கில வழியில தான் சேர்த்திருப்பாங்க, மெட்ரிகுலேஷன்ல சேர்த்திருப்பாங்க, சிபிஎஸ்சி போயிருப்பாங்க. சொன்னாங்களா இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒழுக்கங்கள் வருது. வேற எந்த பள்ளியிலயும் போனா இங்கிலீஷ் மட்டும் அவங்க கத்துக்குருவாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடம் நமக்கு கிடைக்காதுனால இந்த ஸ்கூல்ல சரி, ரொம்ப நன்றி. வணக்கம்மா, உங்க பேரு? பேட்டிங்க 2 பேரும் ட்வின்ஸ் ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம். படிச்ச இங்க வந்து 3 சேர்ந்ததுல இருந்து நல்லாவே கொஞ்சம். இன்னொன்னு என்னன்னா ஆங்கில மொழி தான் நம்மளுக்கு தமிழ் மொழி தாய்மொழி மாதிரி ஆயிடுச்சு. ஃபேன் சாதாரண வார்த்தையில நம்ம கூட ஆங்கிலத்துலதான் சொல்றாங்க. ஏரோப்ளேன், காரு, அப்புறம் இந்த ஃபேன் எல்லாமே. ஆனா இங்க எல்லாமே தமிழ்ல கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்க அவ்வளவு அழகா மின்னு ஸ்ரீட்றாங்க. ஏரோப்ளேன்றது வானம் அப்புறம் காருன்றத மகிழ்ச்சி கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காண்டி இந்த ஸ்கூல்ல சேர்த்தது ரொம்ப பெருமையா இருந்தது. சரி, ரொம்ப நன்றி. உங்க பேரு? என்னுடைய பேர் கணேசன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கடலூர் தான் நேட்டிவ். சரி, இங்க யார் படிக்கிறா? என்னுடைய பேரன் இப்ப படிக்கிறாரு. வந்து நீங்க 1985 இங்க வந்தேன். 88 வந்து ஐயா கூட நான் சொல்றது இருக்கு. அப்ப இருந்து நான் ஐயாவை பார்த்துட்டு பள்ளியை பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் வழியில எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு. மகனை இங்கதான் சேர்ப்பேன். பொண்ணு தான் இந்திய. இப்ப பேரல பொண்ணுடைய பையன் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. பேர் தமிழ் ஓவியன். நிறைய ஈடுபாடு. தமிழ்கிறது, படிக்கிறது. தமிழ் தான் மெயின். தமிழ்ல நீங்க எதை சொன்னாலும் அதுதான் தனிப்பட்ட முறையில தமிழ்ல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். எதை வேணாலும் நல்ல நேரத்தில் நடிக்கிறது போறது. இப்போ திரைப்படத்திலையும் டிவில நடிச்சிட்டு இருக்கோம். சரி, இப்ப 5ஆம் வகுப்பு இந்த வருஷத்தோட அது முடியுது. அதுவே எங்களுக்கு பெரிய வருத்தம். 2-3 வருடமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆண்டோட இந்த பள்ளியில இருந்து வெளியே போறமே இருந்தது எங்களுக்கு ஏதோ விசாரம் பண்றது. சரி, இங்க இருந்து வெளியே போற குழந்தை வந்து வெளியே போய் திரும்ப ஆங்கில வழியில தானே சேரணும்? தமிழ் வழியில தான் படிக்க வைக்கணும். சரி, கடைசி வரையுமே தமிழ் வழியில தான் படிக்க வைக்கணும். சிறப்பு. திருக்குறள் வந்து அது வந்து 30 வழியா 40 வழியா மனப்படமா சொல்லணும். ரொம்ப நன்றி. என் பேர் வந்து விஜயா. உங்க குழந்தை பேரு? என் மகள் பேர் வந்து லோகிதா. அவங்க வந்து தலிர் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க வந்து பள்ளி இருக்கு. எனக்கு வந்து இது முன்னாடி தெரியவே தெரியாது. பாப்பா வந்து பள்ளியில சேர்க்கணும் ஒரு ஐடியா இருந்தது. சரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேணுமா வந்து இதுல சேர்க்கலாம், நம்ம அரசு பள்ளியில சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். அப்புறம் வீட்டு பக்கத்துல சொன்னாங்க இது பள்ளி ஒண்ணு இருக்குது, அங்க போய் நீங்க சேர்த்துக்கலாம். வந்து கேட்டு ஐயா சேர்த்துக்கிறேன். பாப்பா வந்தா நல்லா படிக்கிறாங்க, நல்லா இது பண்றாங்க. இப்போனா எங்க படிக்கிறது எங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து எங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கூட்டு தருவாங்க ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சினா கூட அது பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்ப நிகழ்வா நடத்துறாங்க. பள்ளி மேலே எங்களுக்கு ஒரு தோணல, இது எங்க வீடு அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்க சுத்தி இருக்க எனக்கு என்ன தமிழ் ஸ்கூலுக்கு சேர்க்க இந்த காலத்துல தமிழ் அப்படின்னாங்க. தமிழோ இங்கிலீஷோ அவங்க கத்துக்கினா நல்லது. எது கத்துக்கலாம் பசங்க நல்ல இடத்துல இருக்கலாம், அவங்க எது வேணா கத்துப்பாங்க. அதுதான் நமக்கு மெயின் தேவை. 1ஆம் மேலே வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல நிறைய பேர் சொன்னாங்க. நானும் எங்க வீட்டுல இருந்து வந்து எங்க வீட்டுக்காரும் நானும் வந்து இந்த விஷயத்த வந்து மாற்றமே இல்லை. வகுப்பு ஒன்னும் மேற்பட்டு போனாலும் அவள் இதே படிக்கிற மேடம் ஏன்னா நல்லா சொல்லி கொடுக்கும் போது நம்ம எதுவும் மாத்தணும் அந்த ஒரு இது எங்களுக்கு கிடையில. புரிச்சுக்கிறதெல்லாம் இந்த ஸ்கூல் வந்து எல்லாரும் ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க? ஆசிரியர்கள்லாம் குறைய சொல்ல முடியாது. நல்லா இது பண்ணாங்க. எதனா ஒண்ணு ஃபோன் பண்ணி அம்மா இது பண்ணுங்கம்மா, அது பண்ணுங்கம்மா, சொல்லி கொடுங்கம்மா, இது கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா, வந்து உதவி பண்ணுங்க, நிறைய இது பண்ணுவாங்க. எந்த ஒரு குறையும் யாரும் கிடையாது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க மகள் படிக்கிறதுனால இப்ப எனக்கு என்ன தோணுனா யாருக்கிட்ட தொலைபேசி பேசும்போது எடுத்தோன்னு அதுனா ஹலோன்னும். இப்ப ஹலோன்னு கிடையாது, வணக்கம்மா வைக்கும் போது நன்றிங்கம்மா, நன்றி ஐயான்னு போது அது என்னன்னா எங்களுக்கு ஒரு இதுவா இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு மாறி நம்ம ஆங்கிலத்துல நிறைய பேசுவோம், குழந்தைங்க எல்லாம் சுத்த தமிழ்ல பேசுறாங்க.
சொல்லுங்க அந்த இப்ப அதுவும் ஒரு வார்த்தையே கிடையாது. எடுத்தோம் வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு வந்து. ஆனா இருந்தாலும் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருந்துச்சு. மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப. ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இதான். உங்க பேர் ஐயா? என் பேர் சரவணன். என் பையன் இங்க முதல் வகுப்பு. இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி கேள்விப்பட்டீங்க? இது நான் முன்னாடியே தெரியும் எனக்கு. இந்த ஊருக்கு தானே உங்களுக்கு? எதுக்காக இந்த ஏன் ஆங்கில வழியில சேர்க்காம இங்க சேர்த்தீங்க? ஆங்கில வழியில வந்து ஒரு மாணவன் பயிலும் போது அவனுக்கு வந்து ஒரு கல்வி என்பது வந்து எதிர்காலத்தை அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல் முக்கியம். வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனோட அன்றைய நிலையை அவனுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து அந்நிய மொழியில நம்ம படிச்சா அவங்க மனப்பாடம் செய்து பரீட்சையில வந்து காட்டுவாங்களே வந்து அது அவங்க பின்னால அவங்க வாழ்க்கையில உருவாது. அறிவியலும் வரலாறும் வந்து தாய்மொழியில படிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பின்னால உதவியா இருக்கும். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாமுண்டீஸ்வரி. சரி. அதாவது நிறைய ஆங்கில வழி குழந்தைகளா வந்து பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. நீங்க ஏன் வந்து இந்த தமிழ் வழியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கறத? எனக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் கிடையாதான் இருந்தேன். நீங்க வரும்போது எனக்கு தெரியாது தாய்மொழி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் எனக்கு தெரியாது. எனக்கு தமிழ் இது வராது. நான் நினைச்சேன் தமிழ்னா என்ன பெரிய விஷயமா. ஆனா இங்க வந்தப்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இத்தனை ஒரு அர்த்தம், ஒரு சொல்லுக்கு இத்தனை அர்த்தம் இருக்கா நம்ம மொழி. அப்புறம் தான் என் பையனுக்கு வந்து ஓகே நம்ம நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம்பா. என் பையன் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்டயே சொல்லுவாங்க, என்ன நீ பிரைவேட்ல சேர்க்கலாமே. பிரைவேட்டோட நல்ல ஸ்கூல் அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, என் பையனுக்கு வந்து எல்லாரையும் மதிக்க தெரியுது, எல்லாரையும் எப்படி நடத்தணுங்கிறது நான் பாத்துட்டேன். அது மட்டும் எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்காங்க, யாரையுமே ஏறக்குறைவு கட்டவே கிடையாது. அதுல வந்து அதே ஆசிரியர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மா மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க இங்க. ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் பாக்கியலட்சுமி. எனக்கு 3 விஷயம் பகிர்ந்துக்கணும். இங்க வந்து இந்த பள்ளியில சேர்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாரும் வந்து ஆங்கில வழி பள்ளியில சேர்க்காம எதுக்கு தமிழ் வழி பள்ளியில போவீங்க அப்படின்ற நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்க வீட்லயுமே சொன்னாங்க, இந்த பள்ளியில சேர்ந்தது வந்து மற்ற பள்ளிகளை ஒப்பிடும்போது தமிழ் எவ்வளவு முக்கியன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்ல படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பசங்க வந்து மற்ற பள்ளி ஆங்கில வழி பள்ளி பிள்ளைகளோட என்னோட பிள்ளை தமிழ் வழியில படிக்கிறதுனால தனித்துவமா தெரியுறான். ரொம்ப நன்றி. பாப்பா வந்து 2வது படிக்கிறாங்க, பையன் 2 படிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. தமிழ் வேணாம், நம்ம தான் தமிழ் படிச்சோம், பொண்ணு ஆங்கில பள்ளி தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். ஆனா எங்க வீட்டுக்காருக்கு வந்து இந்த பள்ளி சூப்பரா இருக்கும், நீ வந்து சேர்த்து 1 வருஷம் சேர்த்து பாரு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்ல நம்ம வேற பள்ளியில மாத்திக்கலாம்னு சொன்னாரு. பாப்பா 1 வருஷம் தான் வந்தா, வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பரா எப்படி சொல்றது, படிப்புன்றது நெக்ஸ்ட் தான், பட் ஆனா எல்லா ஆக்டிவிட்டிஸுமே செம்மையா போல்டா பேசுறவங்க கிட்ட வாங்க போங்க அந்த மாதிரிதான் சூப்பரா பேசிட்டு அதுக்கப்புறம் தம்பி எங்கேயும் சேர்த்து விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தம்பியும் பிடிச்சிச்சு, சரி இங்கேயும் சேர்த்துடுவோம். பக்கத்துல எல்லாம் சொன்னாங்க, ஏன் போய் இங்க சேர்த்து விடுறேன், உங்ககிட்ட காசு இல்லையா, ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா, எங்க போய் சேர்த்து விடுறீங்க, தமிழ் வழியில ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு, உங்களுக்கு காசு இல்லையா, ஏன் இப்படி சேர்த்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க சொன்ன காசு முக்கியம் இல்ல, குழந்தை ஒழுக்கமா படிக்கணும், குழந்தைக்கு அறிவு வரணும் மட்டும் எங்களுக்கு போதும், காசுன்றது முக்கியமே கிடையாது. ரொம்ப நன்றி. நீங்க ஏன் ஆங்கில வழியில சேர்க்காம உங்க குழந்தைய தமிழ் வழியில சேர்த்தீங்க? வணக்கம், எங்களோட பஸ் சுத்தம். போன ஆண்டு என்னோட பொண்ணு வந்து ஆங்கில வழி கல்வியில தான் சேர்த்திருந்தோம். நான் இந்த பள்ளியோட முதல்வர் ஐயா அவர்கள்கிட்ட தான் நான் படிச்சேன். ஆனா இந்த பள்ளி இருக்குன்றதே எனக்கு தெரியாது, அதை அறிமுகப்படுத்தினதே நீங்க தான். சேர்க்கும் போது ஒரு சில தயக்கம் இருந்தது, இது சரியா இருக்குமா, இந்த காலத்துக்கு நான் படிச்சதே ஆங்கில வழி கல்வியில தான் படிச்சு முடிச்சிருக்கோம், இது சரியா இருக்குமா அப்படிங்கறதே எனக்கு கொஞ்சம் சிறு தயக்கம் இருந்தது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் அவகிட்ட நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. முன்னாடி நின்று பேசுறேன், 4 பேசுறது தைரியம் வேணும். இந்த தைரியத்தை ஆங்கில வழி கல்வி எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. அவங்க பிராக்டிஸ் மாதிரி பண்ணி கொண்டு வராங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, அது உள்ள இருந்தே வரது இயல்பா வரதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதுல அவங்க அழகா வளர்றாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, தாய்மொழி வழியில படிக்கும் போது மட்டும்தான் அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து பல மடங்கு பெருகிறத வந்து ஆராய்ச்சி பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க. அப்போ நம்ம மாற்று மொழியில நம்ம படிக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான எந்த விஷயமுமே அதுல இல்ல, தமிழை உச்சரிக்கும் போதே நம்ம உடலையுமே அது சரி பண்ணுது அப்படிங்கறத நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. நாளைக்கு உங்க குழந்தைங்க வந்து ஆங்கிலத்துல பேசுறதுக்கு சிரமப்படுவாங்க, தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்போது தாய்மொழி வழியில படிக்கிறாங்களோ அவங்க உலகத்துல இருக்க எங்க வேணாலும் சர்வை பண்ணிக்க முடியும், தன்னை தற்காத்து வாழ்ந்துக்க முடியும் அப்படிங்கறதுதான் உண்மைன்றத நான் நம்புறேன். என் பையன் இங்கதான் படிக்கிறான் நவீன். நான் வந்து படிச்சது எல்லாமே தமிழ் வழி பள்ளி தான் படிச்சேன்.
நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். வீட்டுக்காரால கணவர் சரி, நீங்க தமிழ் வழியில படிச்சீங்க, திரும்ப நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆங்கில வழியில தானே சேர்ப்பாங்க. ஏன்? என்னைய கேட்டாங்க. நானும் போய் சேர்த்தேன். என் பையனுக்கு ஆங்கிலம் வரலைங்க ஐயா. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வருது. ரொம்பலாம் வரல. எனக்கு தமிழ் வழி பள்ளி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து நான் தமிழ் வழி பள்ளி சரி. படிக்க வைக்கலாம். நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு சொல்லிதான் நானே இங்க வந்தேன். அவ அவ இங்கதான் படிச்சா, அவங்க வீட்டுக்காரர் இங்கதான் படிச்சாங்க, அவன் பசங்க இங்கதான் பையன் இங்கதான் படிக்கிறான். இப்ப அவன் மூலியமா நான் வந்து சரி நம்ம படிச்சது தமிழ் வழி தானே. நீங்க வந்து அதை உங்க சொன்னதை நம்பி வந்து சேர்த்தீங்க, எப்படி இருக்கு? எனக்கு பள்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவே ஐயா எனக்கு ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நன்றி. நன்றிங்க ஐயா. என் பேர் ஸ்ரீமாவும் என்னுடைய குழந்தைங்க 2 பேரும் இங்க தான் படிக்கிறாங்க. தண்ணீர்ல இருந்து இங்க படிக்கிறாங்க. ஆங்கிலம் எப்படி ஆங்கிலம் இங்க வந்தா கத்துப்பாங்களான்றது ஒரு சந்தேகமா இருந்தது. ஆனா இப்ப தமிழை விட ஆங்கிலம் நல்லாவும் படிக்கிறாங்க, எனக்கும் சொல்லி தராங்க. தமிழ் வார்த்தைகள் எனக்கு தெரியாதது கூட என் குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுக்குறப்ப அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி சொல்றேன், என் சின்ன குழந்தைங்க தான் படிக்கிறான், 1வது தான் படிக்கிறான். ஆனா திருக்குறள் நிறைய திருக்குறள் அவ சொல்றப்ப எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு திருக்குறள் கூட இன்னமும் தெரியாது. ஆனா நானும் தமிழ் வழியில தான் படிச்சேன். ஆனா என் குழந்தை நீங்க அரசு பள்ளியில படிச்சீங்க? ஓ சரி. திருக்குறள் சொல்றப்ப அது எனக்கு கேட்கும்போது இருக்கு, ஒரு வியப்பாவும் இருக்கு. என் குழந்தை அப்படி எல்லாம் நமக்கு தெரியாத கூட நம்ம குழந்தை சொல்றப்ப அது எனக்கு ரொம்ப பெருமையா. அதுவும் சுத்த தமிழ்ல எல்லாம் பேசுவாங்கல்ல, எல்லா வார்த்தைகளும் அவங்க சொல்றப்ப அந்த வார்த்தைகளை என்னால கத்துக்க முடியுது. எனக்கு தெரியாத வார்த்தைகளை கூட என் குழந்தைங்க மூலியமா நான் கத்துக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பள்ளியில சேர்த்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி ஐயா. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? பொருளியல் சார்ந்து எப்படி வந்து சமாளிக்கிறீங்க? ஒன்று முதல்ல இது நடத்தியாகணும் அப்படிங்கக்கூடிய அந்த உறுதிப்பாடு இருக்கு. இதில் பெரிய போராட்டம் தான். நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பெரிதாக சளிப்பு வருதா? பெரிதாக 10 வரைக்கும் நடத்தணுங்கிற இடத்துல 10 வரைக்கும் முடியலங்கிறது. இந்த பள்ளி விரிவாக்கம் பண்ணி பக்கத்தில் சிக்கராயபுரத்தில் ஒரு கிளைப்பள்ளி தொடங்கணும், குன்றத்தூர்லேயே ஒரு கிளைப்பள்ளி தொடங்கியிருந்தோம். அது இடம் கிடைக்கலங்கிறதுனால அந்த பள்ளியில் மூட வேண்டியதாகிடுச்சு. அதனால் இப்போ 3 பள்ளிங்கிறது ஒரு பள்ளியாக தான் வச்சுருக்குறோம். அதெல்லாம் பெரிய மனச்சோர்வு தான். இப்போ நம்மளை போல் தமிழ்நாட்டில் வந்து 100க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் தொடங்கி நடத்திட்டு இருந்துச்சு. இப்போ எங்களுடைய பள்ளி தொடங்கும்போது கூட தமிழ் வழிங்கிறது ஆங்கில வழிக்கு மாற்றான ஒரு சொல்லாடலாகவும் வெவ்வேறு அடையாளங்களை அவங்க அடையாளப்படுத்துவது போல் ஒரு தமிழிய அடையாளமாக தான் திருவள்ளுவர் பாவேந்தரை முன்னிறுத்தணும், பாவேந்தரை முன்னிறுத்தி பாவேந்தர் பெயரில் வைத்தோம். இது அந்த நோக்கத்தில் தொடங்கி மெட்ரிகுலேஷன் ஆங்கில வழின்னு சொல்லும்போது நான் வந்து இல்லை, நான் தமிழ் வழி இல்லை அப்படின்னு இது பெருமிதம் அப்படின்னு சரியானது பெருமிதம். அந்த பெருமிதம் தான் எங்களுக்கு இன்னைக்கும். அடுத்து எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது வந்து அன்றிலிருந்து அன்னைக்குமே ஒரு நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சாங்க. இடையில சிக்கல்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து ஆசிரியர்கள் தக்க வைக்கிறதுல பொருளியல் சார்ந்த சிக்கலில் அவங்கள மேலே பயிற்சி கொடுக்கறதுல சோர்வு இருந்தாலும் கூட நல்ல ஆசிரியர்கள் அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் இப்போல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் குழு இருக்காங்க, பெற்றோர் ஒரு நல்ல ஒரு தொடக்க குழுவாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நகை. உங்கள் பள்ளிக்கூடத்தில் என் குழந்தை படிக்கிறதுனால வந்து நான் கவனிக்கிறதுனால சொல்கிறேன். இந்த ஆசிரியர் சகோதரிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை, முகம் புன்சிரிப்போட குழந்தைகளை வரவேற்கிறது, அதை நீங்கள் வழி நடத்துறது, அதை எல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே. அதை வெளிப்படையாக சொல்கிறதுன்னா அவர்களுக்கு மற்ற பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஊதிய வருவாய் நீங்கள் கொடுக்க முடியாத சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யதார்த்தம் அதுவாக தான் இருக்கும். உண்மை. ஆனாலும் அவர்கள் முகத்தில் எப்பவும் ஒரு புன்சிரிப்போட இதை வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பெரிய காரியம் செய்கிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடே தான் அவங்களுடைய ஆசிரியர்கள்லாம் பணிபுரிகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த குழந்தைகளோட ஒரு நேரிய ஒரு கல்வி முறையில் கிடைக்கிற மகிழ்ச்சி. அதுதான் தாங்கள் அதாவது ஒரு படைப்பாக்கத்தில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு உருவாக்கத்தில் ஒரே அப்படி ஒரு செடி வளரும் போது ஒரு பயிர் வளரும் போது உழவருடைய மகிழ்ச்சி அதுபோலான ஒரு மகிழ்ச்சி தான் இது. இப்போ அவங்களுக்கு இப்போ அப்படி சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாம் சிறப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்க குடும்ப அளவில் புரிதல் இருக்கும். அவங்களுக்கு புரிதல் இருக்குது, ஆனால் குடும்ப அளவில் அந்த புரிதல் இருந்தால் தான் அவங்க ஒத்துழைப்பு தருவாங்க. இல்லை எதுவும் இல்லாமல் எப்போவுமே ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழிலில் பணியாளருக்கு வந்து நல்ல ஊதியம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம்னா அவங்க கஷ்டப்படணும்னே என்ன அவசியம் என்ன கூட அது தெளிவாக நீங்கள் தமிழ் வழியில் நடத்துகிறீங்க. உண்மையிலே ஒரு ஆங்கில வழி பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு சமமாக இந்த தமிழ் வழி பள்ளிக்கூடம் சிறப்பான பொருளாதார இதில் இருக்கணும்.
அது என்ன நேர்த்தி கடனையா தமிழ்னா தமிழ் தேசியம் தமிழர்கள் அப்படின்னா அவங்க வந்து கஷ்டப்படணும், தமிழ் புலவர்கள்னா பாரதி மாதிரியே வந்து புலம்பியே சாகணும் அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நல்லா தானே இருக்கணும், அதானே இயல்பு, அதானே ஒரு நல்ல சமூகத்தினுடைய அணுகுமுறை. நீங்கள் இவங்களுக்காக பேசுவீங்க, ஆனால் அந்த பேசுகிறவனை வந்து கை விட்டுரும் இந்த சமூகம்னா அந்த சமூகத்துக்காக ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல, ஒரு செழிப்பு வரும்ல, அப்படி ஒரு சோறு வருதா உங்களுக்கு? இல்லை, இப்போ 2 தான். முதல்ல வந்து நீங்கள் தமிழ் தேசியம்னு சொன்னீங்க. நீங்கள் தமிழ் தேசியம்னு பேசுனீங்கன்னா தமிழ் வழி கல்வியை முன்னிறுத்தாத தமிழ் தேசியம்ங்கிறது வெற்றி பெறவே வாய்ப்பில்லை. அதனால் நாம் அதை கல்வி மொழிங்கிறதுல நம்ம ஆழமாக கொண்டு போகாமல் எதையுமே செய்ய முடியும். இது ஒரு முதல் அடிப்படை. இதில் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு 3 ஆண்டுகளமாக வந்து இதில் வந்து வட கரோலினாவில் கேரி தமிழ் பள்ளின்னு ஒன்று இருக்குது. அந்த பள்ளியிலேருந்து ஒரு 3 ஆண்டுகளாக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் 20,000 ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் தொடர்ந்து பள்ளிக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி அவங்க வந்தப்போ ஏற்கனவே நமக்கு அந்த பெருவெள்ள பாதிப்போட அவங்க பெருவெள்ள அளவு உதவி செய்தாங்க. அதற்கு அடுத்தும் அந்த கொரோனா முடக்க நேரத்தில் உதவி செய்தாங்க. அப்புறம் தொடர்ந்து நம்ம பள்ளிக்கு ஒரு 20,000 ரூபா ஊதிய சிக்கல் அப்படின்னப்போ 20,000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அப்புறம் கிடைக்கிறத பொறுத்து 30,000 வரைக்கும் கூட அவங்க நண்பர்களாக சேர்ந்து திரட்டி கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு மாதமும். இது மாதிரி மாதம் 500, 1000 அப்படின்னு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இங்கே பள்ளியில் படித்த ஒரு குழந்தை தொண்டாரம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அந்த தொண்டாரம் பேரில் மாதம் 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு தொடங்கி இன்றைக்கி வந்து மாதம் 1,500 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. மாதந்தோறும் 1,500. இப்படி பல பேருடைய பங்களிப்பில் தான் இப்போ இந்த பள்ளிக்கூடம் வந்து. ஆமாம், இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பகுதி. ஆனால் இந்த எல்லா ஒரு பகுதி நான் சொன்னது அந்த ஒரு பாதிக்கு தான். இன்னொரு அந்த குழந்தைக்கு 6,000 கட்டணும்னு சொன்னதும் கூட இந்த 150 குழந்தைங்க 155 குழந்தைங்களில் ஒரு 50 குழந்தைங்க தான் 6,000மோ அதை விட குறைவாக கட்டுறவங்க. இன்னும் ஒரு 100 குழந்தைகளுக்கு அந்த கட்டணம் கட்ட வேண்டிய தேவை இருக்குது. இதையும் ஒரு சிலர் கட்டுறாங்க. நான் ஒரு 5 குழந்தை கட்டுறேன், நான் ஒரு குழந்தை கட்டுறேன் அப்படின்னு ஒரு 25 குழந்தைங்களுக்கு கட்டுறவங்க இருக்காங்க. மீதி இருக்கிறவங்களும் கட்டுனா நமக்கான இந்த சிக்கல் கொஞ்சம் குறையும். நம்ம இதை இப்போ அந்த பெற்றோர்கள்ட்ட வந்து கட்டணம் வாங்க முடியாத சூழல் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்களா பெற்றோர்கள்? அது பெற்றோரில் வந்து 2 வகை இருக்காங்க. மீதி அந்த 100 பேரில் வந்து கட்டணம் கட்டித்தான் ஆகணும்னா ஒரு 30 பேர் கட்டிடுவாங்க முடியும். மீதி 70 பேர் கட்டாயம் சிக்கலாக தான் இருக்கும். நமக்கு தெரியும் அவங்களுடைய குடும்பம் சிக்கலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இது முழுக்க வந்து இந்த மாணவர்கள்ட்ட வந்து கல்வி கட்டணம் வாங்காமல் நடத்துகிறீங்களா? ஆமாம், ஒரு குறிப்பிட்ட மாணவர் கட்ட முடிந்த குழந்தைகள்கிட்ட வாங்குறீங்க. ஆமாம், இது விருப்ப கட்டணமாக தான் வச்சுருக்கோம். விருப்ப கட்டணமாக தான் வச்சுருக்கீங்க. ஆமாம், விருப்ப கட்டணமாக தான் அதை வச்சுருக்கோம். எப்படி சமாளிக்க முடியும்? இல்லை, இது முதல் செய்தி வந்து கட்டாயம் நீங்கள் இதை கட்டுங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நெருக்கடியாகும். ஒன்று. 2வது நம்ம பெற்றோர்கிட்ட வந்து பணம் சார்ந்து பேச வேண்டியதாக இருக்கும். நான் அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறது தொடக்கத்துலேருந்தே அந்த உறுதியில் இருக்கணும். கல்வி சார்ந்து தான் பேசணும், குழந்தையினுடைய வளர்ச்சி சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அதனால் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க தரணும் போது சில பெற்றோர் வந்து ஒரு குழந்தைக்கு 12,000மா நான் 12,000 கட்டுறேன் அப்படின்னு கட்டுற 2 பெற்றோர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 பெற்றோர் வந்து நான் இன்னொரு குழந்தைக்கு நான் 6,000 ரூபா என் குழந்தைக்கு கட்டிடுறேன், நான் வந்து இன்னொரு குழந்தைக்கான கட்டணத்தை நான் கட்டிடுறேன் அப்படின்னு கட்டுறவங்க இருக்காங்க. இப்படி இது வந்து நம்ம பெற்றோர்கிட்டே இருக்கக்கூடிய புரிதல். அப்புறம் பள்ளியினுடைய மற்ற செலவுகளையும் பெற்றோர்கள் பகிர்ந்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய சுமை நமக்கு குறையுது. அதனால் மற்ற இதில் நம்ம கவனம் பண்ணுறோம். இப்போ இதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து. இப்போ நமக்கு வெவ்வேறு வழிகளில் இந்த கொரோனா நேரத்தில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலேருந்து நம்ம தாய் தமிழ் பள்ளிகள் எல்லாத்துக்குமே ஒரு 6 தவணை வந்து ஒரு ஆசிரியருக்கு 5,000 அப்படிங்கிற பேரில் ஒரு 6 தவணை கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்க சின்ன அளவில் உதவி செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி இது இந்த மாதிரியான பள்ளிகள் எல்லாமே ஒருங்கிணைச்சு இயங்குறீங்களா? நம்ம ஒன்று சேர்ந்து இயங்குறோம். நம்ம 98 வந்து எல்லா பள்ளியும் ஒன்று சேர்க்குற முயற்சியில் இருந்தோம். எத்தனை பள்ளிகள் இந்த மாதிரியான பள்ளிகள் இருக்கும்? 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருந்து 2-3 அமைப்புகளாக இருந்து இப்போ எல்லாம் ஒரே அமைப்பாக இருக்கிறோம். ஒரு 16 பள்ளிகள் தான் இருக்கிறோம். 16 பள்ளிகள் தான் 16 தமிழ்நாடு முழுக்க. இது இல்லாமல் கொஞ்சம் பள்ளிகள் தமிழில் நடக்கலாம். அவங்க வந்து ஒரு 5வது வரைக்கும் தமிழில், 6வதுக்கு மேலே அரசு உதவியில் நடக்கிற பள்ளியாக இருக்கும். அல்லது ஒரு பகுதி ஆங்கில வழி வச்சுருப்பாங்க, தொடக்கத்துக்கு தமிழ் வச்சுப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் பள்ளிகள் இருக்குது. அதனால் இது முழுக்க இந்த நோக்கத்திலேயே வணிக நோக்கம் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த தாய் தமிழ் பள்ளியில் அமைப்பில் ஒரு 16 பள்ளி இருக்குது. இதுவுமே 100க்கு மேலே இருந்து தான் 16 இருக்குது. இந்த அமைப்பாக நாங்கள் உதவி முயற்சி செய்துட்ருக்கோம் அமைப்பாக. இதுக்கு முன்னாடி இது சார்ந்து தான் வட அமெரிக்காவுக்கு வந்து அங்கே தமிழ்ச்சங்க பேரவை விழாவில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு, அப்போ நான் செயலராக இருக்கும்போது அந்த வாய்ப்பு எனக்கும் தலைவராக இருந்த காளிதாஸுக்கும் கிடைச்சிது. 2 பேரும் போயிருந்தோம். அப்பவும் பலரை சந்தித்தோம். நிறைய நம்பிக்கைகள் இருக்குது.
எல்லா பள்ளிகளுக்குமே உதவி வேணும்ன்ட்டு அரசியும் தொடர்ந்து அணுகிட்டு இருக்கு. வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து இங்கேருந்து வெளியே போன பிறகு தான் தமிழோடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு புரியுது. அவர்கள் வந்து அதை எப்படியா குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அவர்கள் மெனக்கிடுறாங்க. ஆமா. ஆமாம். அப்போ அந்த அவர்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியுதுல்ல. ஆமா. அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல பங்களிப்பு செய்வாங்கன்னு நான் நம்புறேன். நிறைய நம்ம பார்க்குறோம். என்னன்னா இப்போ அரசும் உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. நீங்கள் அரசை நாங்கள் தொடர்பு எடுக்கிறதுக்கும் இங்கேயும் பல பேர் உதவி செய்தது போலவே அங்கே இருக்கிற தமிழர்களும் அரசை தொடர்பு எடுக்கிற வரைக்கும் கூட எங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய உதவி தான். இன்னொரு தமிழ்நாட்டில் பக்கம் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் நடத்துறது இவ்வளோ சிரமமாக இருக்கு. ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நீங்கள் அங்கே நாங்கள் போனப்போ தான் பார்த்தோம். அங்கே தமிழர்களுக்குள்ள வெவ்வேறு நீங்கள் சொன்ன இயல் சார்ந்த பிரிவு இருக்கலாம். தமிழ் தேசியம் இருக்கலாம், திராவிட தேசியம் இருக்கலாம், அவங்க பொது உடைமை பேசலாம், என்ன வேணாலும் அவங்களுக்கான கருத்தியல் இருக்கலாம். ஆனால் தமிழுங்கும் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்க. எல்லாரும் தமிழ் அடிப்படையானது. இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி தேவைங்கிற உணர்வு இருக்குது. இதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் மிக பெரும்பாலும் ஆங்கில வழியாக மாறிடுச்சு. நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசு பள்ளி 1வது ஆங்கில வழி தொடங்கி இன்றைக்கி பல பள்ளிகள் 10வது வரைக்கும் வெறும் ஆங்கில வழி மட்டும் நடக்கிற பள்ளிகள் இருக்குது. அரசு பள்ளிகள். அரசு பள்ளிகள். இப்போ குன்றத்தூரில் இருக்கிற நகராட்சி பள்ளி ஆங்கில வழி மட்டும்தான் இருக்குது. அங்கே 1000 பிள்ளைகள்கிட்ட படிப்பாங்க. ஆனால் ஆங்கில வழி பிரிவு மட்டும்தான் இருக்குது, தமிழ் வழியே இல்லை. இப்போ அரசு பள்ளியெல்லாம் ஆங்கில வழியாக மாறுற கட்டம் வந்து மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தயக்கத்தையும் இதையும் உருவாக்கி தான் தமிழ் வழியை விட்டு விலக வைக்குது. இதுதான் பெரிய சிக்கல். இதுதான் ஒரு பெரிய இல்லை. இப்போ சுற்றி எல்லா பெற்றோர்களுமே தனியார் பள்ளி ஆங்கில வழிக்குள்ளே போகும்போது இப்போ வர்க்க ரீதியில் கீழே இருக்கிற பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளைக்கு அந்த கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதில் ஒரு அடிப்படையான உண்மை இருக்குது. என்னென்னா மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றார் போல அரசு பள்ளியில் ஆங்கில வழி மாறின பின்னாடி மாணவர் எண்ணிக்கை கூடவில்லை. இது முதல் செய்தி. இப்போ இது அரசு பள்ளிகளோட வீழ்ச்சியும் அரசோட வீழ்ச்சியும் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆங்கில வழிக்கு போனால் அரசு பள்ளி சேருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கோட்பாடு பொய் அப்படிங்கிறது. இது அரசு பள்ளி தமிழ் வழியாக இருந்தால் மாணவர் எண்ணிக்கை இதை விட கூடுதலாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஆங்கில வழியாக மாறின பிறகு அரசு பள்ளியில் ஆங்கில வழியில் படிக்க வச்சு அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் இருந்தாலும் சரி ஆங்கில வழியில் அது இருந்தாலும் ஒரு பிரிவு. நம்பிக்கை அரசு பள்ளிகள் மீதான நம்பிக்கை குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற நிலையில தானே அவங்க வந்து தனியார் இப்போ நீங்கள் சரியாக சொல்ல போனோம்னா அந்த நம்பிக்கை குறைந்து ஒரு கட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அரசு பள்ளிக்கு அரசு கட்டுமானத்துக்கு செய்கிற செலவுகள், கற்பித்தலுக்கு மெனக்கிடுற முயற்சிகள் எல்லாம் ரொம்ப நல்ல முயற்சி. நிறைய செலவு பண்ணப்படுது, நிறைய முயற்சிகள், நல்ல முயற்சி, நிறைய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது, நிறைய திட்டங்கள், கற்பித்தல் முயற்சி நிறைய இருக்கு. அது ஒரு பக்கம் எந்திரங்கள் சார்ந்து போகக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அல்லது பெரிய தவறுகள் இருந்தாலும் கூட நிறைய மெனக்கடல் இருக்கு. ஆனாலும் மாணவர் எண்ணிக்கை குறையிறாங்க. ஆனால் இதே கட்டமைப்பை நீங்கள் தமிழ் வழியாக வைத்துக்கொண்டு செய்திருந்தால் மாணவர் எண்ணிக்கை ஒரு பெரிய அளவில் கூடியிருக்கும். இப்போ என்னன்னா அரசு பள்ளியில் ஆங்கில வழியில் சேர்த்துட்டு அந்த குழந்தை படிப்புனா இதுதான் ஆயிடுச்சு. அப்போது பாதியில் அந்த குழந்தைய வேறு எங்கே சேர்க்கறது, வேறு ஆங்கில வழியில் தான் சேர்க்கணும் அப்படின்னு வீட்டை விற்று சொத்தை விற்று வேறு ஆங்கில பள்ளியில் சேர்க்குற நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த நிலைக்கு தான் போயிடுச்சு. அந்த பள்ளியே அவங்களுக்கு நிறைவு இல்லை அப்படின்னு போகும்போது அதுதான் ஆங்கில வழி தான் கல்வின்னு பிறகு அந்த குழந்தை வந்து மனப்பாடம் தான் பண்ணும். இப்போது தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூட்சமாக வச்சுருக்காங்க. என்னென்னா அந்த குழந்தை மதிப்பெண் பண்ணுறது மாதிரியான ஒரு மாயையை காட்டுது. அந்த வித்தை வந்து அரசு பள்ளியில் செய்யறது இல்லை. அப்போ அரசு பள்ளியில் குழந்தை பின்தங்கிச்சோ நினச்சிட்டு அந்த வணிக பள்ளிகளுக்கு போயிடுறாங்க. அப்படி மாற்றுறாங்க. அந்த பள்ளி ஒன்றும் பெருசாக அரசு எடுக்க வேண்டிய முன்னெடுப்புன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசு தன் நிலையை மாற்றிக்கணும். இந்த முயற்சியெல்லாம் சரி. இந்த எல்லா முயற்சிகளோட அரசு பள்ளிகளை தமிழ் வழியாக மாற்றுவதுங்கிறது உடனடி தேவைங்க. இதில் மிக எளிமையாக நாம் வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து அவ்வளோ ஆழமாக கொண்டு போக முடியாத அளவுக்கு சூழல் ரொம்ப சிக்கலாகி போயிருக்குது. பள்ளியினுடைய தேவைக்கு எங்களுக்கு இன்னொரு பெரிய உதவியாக இருக்கக்கூடியது பள்ளியினுடைய நூல்கள். பள்ளி சார்பாக எங்களுடைய மக்கள் கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளை மூலமாக நடத்துகிறோம். இந்த அறக்கட்டளை அரசினுடைய 80G 12A வரி விலக்கு, பெருநிறுவன நிதி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்கிறோம். இது ஒரு பக்கம். அதன் மூலமாக கொடை திரட்டினாலும் இதன் மூலமாக நாங்கள் நூல்கள் கொஞ்சம் வெளியிடுறோம். இந்த குழந்தைகளோடு இருந்ததுனால குழந்தைகளுக்கான எழுதுகிற வாய்ப்பு எனக்கு நிறைய கிடச்சிது. அதனால் குழந்தைகள் நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறோம். அந்த நூல்களை யாராவது நன்கொடையாக கொடுக்குற தொகையில் வெளியிடுறோம். அதே மாதிரி பள்ளியில் வந்து நம்ம தமிழ் பள்ளிங்கிறது வெறும் தமிழ் மொழி வழிங்கிறது இல்லாமல் தமிழிய பள்ளி அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டு பண்பாடு, தமிழ் வாழ்வியல், தமிழ் விழுமியம் எல்லாத்தையும் எடுத்து போகணும். அந்த அடிப்படையில் உணவு முறையிலையும் நாங்கள் கவனம் செய்கிறோம். அப்படி தான் நம்மளுடைய பண்பாட்டு உணவு திருவிழான்னு ஒன்று பண்ணுறோம். இங்கே மரபு உணவை நாங்கள் வலியுறுத்துகிறோம், வழிகாட்டுறோம். இந்த பண்பாட்டு உணவு திருவிழாவுடைய தொடர்ச்சியை நாங்கள் வந்து நமது பண்பாட்டு உணவுகள்னு ஒரு புத்தகம் போட்டு அது ஒரு 3 பதிப்புகள் ஒரு 4000 புத்தகத்துக்கு மேலே விற்றுருக்கு. இந்த புத்தகங்கள்லாம் யாராவது நன்கொடையாக கொடுத்து நாங்கள் அடிக்கிறோம். அதை விற்று கிடைக்கிற தொகையும் பள்ளிக்கான பயனாக இருக்குது. இது ஒரு பக்கம்.
இன்னொன்று இந்த குழந்தைகளோடான பழக்கம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆளுமை மாற்றத்தில் என்னுடைய நூல் படிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்போ குழந்தைகளுடைய ஆளுமை மாற்றத்தில் நூல் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. புத்தக வாசிப்பு அவசியமானல. இன்னைக்கு குழந்தைங்கிட்ட புத்தக வாசிப்பு இல்லை, எல்லாமே காட்சி ஊடக தலைமுறையா மாறிடுச்சு. ஜென்சி கிட்ஸ் ஆல்பா எல்லாம். அப்போ வந்து இந்த குழந்தைங்களை நீங்க புத்தக வாசிப்பு கொண்டு வரதே பெரும் போராட்டமா இருக்கு. அப்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல புத்தகம் அவங்க கண்ணுக்கு தெரியணும், புத்தகத்தை நாம பயன்படுத்தணும். இதெல்லாம் நம்ம போன படிச்சுக்கிட்டு இருக்காம நம்ம புத்தகத்தை படித்தோம்னா பிள்ளைங்களும் புத்தகத்தை படிக்கும். அப்போ அதை வந்து நாங்கள் பண்ணுறது அப்படிங்கிற தொடக்கத்திலே பள்ளியில் நூலகம் உண்டு. அதற்கு அடுத்து வகுப்பு நூலகங்கள் மாற்றி மாற்றி புத்தகங்களை வைக்கிற ஒரு சின்ன ஒரு மேசையில் ஒரு 20-30 புத்தகங்கள் வைக்கிறது. அந்த புத்தகங்கள் பார்க்கும்போது அந்த புத்தகங்கள் ஏதேனும் ஒன்று அவங்கள ஈர்க்கும் அப்படிங்கிறது. இப்படியாக அவங்களுடைய அதுக்குள்ளே கொண்டு வரோம். அந்த படிக்கிற புத்தகங்களை பற்றி அவங்கள பேச ஊக்கப்படுத்துறது, அவங்களுடைய படைப்புகளை வந்து எப்போது முடியுதோ அப்போ வந்து சின்ன ஒரு வெளியீடாக கொண்டு வர்றது, அப்படி சின்ன சின்ன முயற்சிகள் அவங்கள வளர்க்குது. இல்லை என்னன்னா ஒரு முன்னெடுப்பை செய்கிறதுக்கு அரசியல் அதிகாரம்ங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அரசியல் அதிகாரத்தில் தமிழ் தேசியர்கள் இன்னும் வரல. திராவிடர்கள் தான் இருந்தாங்க. அவர்கள் தமிழை இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர் அரசியல் பேசி தமிழை முன்னெடுத்து அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வந்தவர்கள் தமிழை சோழிய முடித்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆங்கில வழியே திணிச்சாங்க. இப்போ இதை வந்து உடைச்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டிய நிலையில தான் தமிழ் தேசியர்கள் இருக்காங்க. அவங்க இப்போ பேச்சளவில் தான் இருக்காங்க. அதை வந்து ஒரு செட்டப்பை மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறவங்களை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் அதிகாரத்துக்கு வந்த பின்னாடி எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் மாற்றினா தான் அதிகாரம் கிடைக்கும். பண்பாட்டு புரட்சி, பண்பாட்டு மாற்றம் தான் அடிப்படையானது. பண்பாடுங்கிறது மொழி, வாழ்வியல் எல்லாமே சேர்ந்தது தான். நீங்கள் இதனுடைய கூறுகளை மாற்றினீங்கன்னா தான் இதில் ஒரு பண்பாட்டு மாற்றம், பண்பாட்டு விழுமியத்தில் நீங்கள் நம்மளுடைய பண்பாடுகளை கொண்டு வந்தால் தான் அந்த பண்பாடு தான் அதை உருவாக்கும். மற்றபடி அதுதான் வந்து இதான் வைக்கும். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது மொழி சார்ந்து ஏற்பட்ட மாற்றங்கள் தான். அப்போ மொழி சார்ந்து ஏற்பட்ட ஒரு மாற்றம்னா நீங்கள் மீளவும் அந்த மொழி சார்ந்த எழுச்சி இல்லாமல் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் வந்துவிடும் அப்படின்னு நம்ம வந்து நம்புறதுங்கிறது ஒரு காணல் நீராக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து தமிழ் தேசியம் வரணும் அப்படின்னு நினச்சா மொத்தம் எல்லா இடங்களையும் தமிழ் வேணும் அப்படிங்கிறது தான் நடைமுறைப்படுத்தி, ஏன்னா அவங்க தமிழ் வழி கல்வியை முன்னிறுத்தி ஆகணும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன், ஆழமாக நம்புகிறேன். சரி, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி.